வணக்கம் நேயர்களே. கர்நாடக தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு அலசலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்நாடகத்தில் மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் 223 தொகுதிகளுக்கு கடந்த இந்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பதிவான வாக்குகள் 36 மையங்களில் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் குறித்த அண்மை நிலவரம், முக்கிய தலைவர்களின் முன்னணி நிலவரம், கர்நாடக தேர்தல் களத்தின் பரபரப்பு நிகழ்வுகளை நாம் அலச இருக்கிறோம். நம்முடன் இன்றைக்கு கூட இருந்து பேசுவதற்காக அரசியல் நோக்கர் திரு பெர்னாடி சாமி அவர்களும் காங்கிரஸ் முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு அமெரிக்கை நாராயணன் ஆகியோர் அரங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடன் நாம் விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நம்ம இப்போ முன்னணி நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் தற்போதைய முன்னணி நிலவரத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சி 72 தொகுதிகளில் தற்போது முன்னிலை வகிக்கிறது. பாஜக 39 தொகுதிகளிலும், மத சார்பற்ற ஜனதாதளம் 33 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி வெறும் 9 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் ஹூப்ளி தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா வருணா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். ஷிகர்புரா தொகுதியில் போட்டியிட்ட எடியூரப்பாவும் முன்னிலையில் உள்ளார். சார், அதாவது கர்நாடக தேர்தலில் எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது கருத்து கணிப்புகள் சொன்னது போலவே இருப்பதாக தான் தெரிகிறது. காங்கிரஸ் தான் முன்னணியில் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, கர்நாடகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் இருந்த பாஜக ஆட்சி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. காங்கிரசின் வெற்றிக்கு அதுவும் கூட அந்த எதிர்ப்பலை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க கர்நாடக அரசியல் களத்தை, அந்த தேர்தல் களத்தை எப்படி பாத்தீங்கன்னு சொல்லுங்க. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 5 ஆண்டுகள் முதல் தடவையாக பிஜேபிக்கு சவுத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு மாநிலத்தை ஆளுவதற்கு. அந்த மாநிலத்தை ஆளும் அந்த 5 ஆண்டுகளில் நிறைய இந்த கரப்ஷன் சார்ஜஸில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதே போல் இந்திய வரலாற்றிலேயே முதல் தடவையாக சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஜெயிலுக்கு போகிறார். இந்த மாதிரியான ஒரு வரலாறு இது வரைக்கும் இருந்ததில்லை. அந்த மாதிரி எடியூரப்பா பதவி விலகி அவர் ஜெயிலுக்கு போகிறத நம்ம கடந்த 5 ஆண்டுகளை நம்ம பார்த்தோம். அதே போல் ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், அதாவது இந்த ஆட்சி செலுத்தும் வகையே ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போன ஒரு இது 5 ஆண்டுகளில் கர்நாடகத்தில் இருந்துச்சு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரை மையப்படுத்தி தான் ஒரு ஆட்சி. பெங்களூரை சுற்றி இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக கர்நாடகத்தில் காண்பிக்கப்படவில்லை, முன்னேற்றப்படவில்லை. இன்றைக்கும் பாருங்கள், பெங்களூரில் 1/6 ஒரு பகுதி கர்நாடக மக்கள் பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா கர்நாடகத்துடைய மற்ற பகுதிகள் எல்லாமே இந்த கோஸ்டல் ஆந்திர பிரதேஷில் வேணால் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. மற்ற இடத்துலலாம் விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அந்த மாநிலம் கொண்டிருக்கிறது. அதே போல் ஜாதிய அரசியலை மையப்படுத்திய ஒரு அரசியலாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லிங்காயட்ஸ், இந்த ஒக்கலிகாஸ், இவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய மொத்தமாக அவங்கள பார்த்தா கூட, ஏன்னா இது வரைக்கும் ஒரு காஸ்ட் சென்சஸ்ன்ற இல்லாத நிலையில் இது வரைக்கும் எல்லாமே இப்படி இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் 2 பேக்வர்ட் கமிஷனும் சேர்ந்து அவங்க சொன்னது ஒரு 26% தான் சொல்கிறாங்க. ஆனால் 26% சேர்ந்த இந்த ஒக்கலிகாவும் லிங்காயஸும் இன்னைக்கு 110க்கு மேலே எம்எல்ஏஸை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2 பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய அரசியலை இன்னைக்கு தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய சிஎம் ஆகவோ முக்கியமான மந்திரிகளாக வரவர்கள் எல்லாம் அந்த 2 ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதும் நம்ம இன்னைக்கு கட்டாயமாக பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஒக்கலிகா லிங்காயத் அப்படின்றதும் இன்னைக்கு பிரிஞ்சிடுது. ஏன்னா எடியூரப்பா போனதுனால அந்த வாக்குகள் எடியூரப்பாவுக்கும் பிஜேபிக்கும் பிரிய போகுது. அதே போல் ஜேடிஎஸ்ல இருக்கக்கூடிய நம்ம குமாரசாமிக்கும் நம்ம காங்கிரஸுக்கும் அதுவும் இன்னைக்கு பிரிய போகுது. அதனால் அந்த ஜாதி வாரியான ஓட்டுகளாக இருந்தாலும் அது பிரிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்னொன்று எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் இன்னைக்கு மைனாரிட்டிஸ் அதிகமாக, சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் கர்நாடக மாநிலம். ஆனால் அந்த அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அந்த மாநிலத்தில் இருக்குதான்னு பார்த்தோம்னா மிக மிக குறைவாக இருக்கின்றது. அப்போ 26% இருக்கிறவங்க 110 எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 40% இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைவான பிரதிநிதித்துவம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஒரு டெமோக்ராட்டிக்காகவும்
ஒரு நம்பரை சார்ந்ததாகவும் அது இல்லை என்பது இன்னைக்கு கர்நாடகத்தில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு. நிச்சயமாக சார், அதாவது ரொம்ப விரிவாவே அதை சொன்னீங்க. நம்ம கர்நாடக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது இந்த சாதிய அடிப்படையில் இந்த தேர்தலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் அங்கு வரும் செய்திகளும் இருக்கின்றன. அந்த விதத்தில் பொறுத்தவரை அந்த இட ஒதுக்கீடுகள் என்பது அங்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார், அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை என்ன சொன்னாங்கன்னா, எஸ்.எம். கிருஷ்ணா ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. இப்ப காங்கிரஸ் ஒரு வெற்றி முகத்தில் தான் இருக்கிறார்கள். தற்போது இருக்கும் நிலவரத்தை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 72 இடங்களில் முன்னணியில் இருக்கிறார்கள், பிஜேபி 37, ஜேடிஎஸ் பாத்தீங்கன்னாக்க 37 இடங்களில் இருக்கிறார்கள். அதனால பெரும்பான்மை காங்கிரசுக்கு கிடைக்குமா என்ற கேள்வி இங்க எழுகிறது. இதுவரை பாத்தீங்கன்னா 172 தொகுதிகளின் முன்னணி நிலவரம் இது. நீங்க சொல்லுங்க, பெரும்பான்மை காங்கிரசுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதற்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லுங்க. முதல்ல பெரும்பான்மை காங்கிரசுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இவர் சொன்னதை கொஞ்சம் விரிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு பிஜேபி பாராளுமன்றத்தை ஊழல் என்ற அடிப்படையில் நிறுத்தி வச்சிருக்கு. ஆனா பிஜேபி தென் மாநிலங்கள்ல ஆளுகின்ற ஒரே ஒரு ஆட்சியில இந்த இதுல பேசுறது கூட கோல் ஸ்கேமை பத்தி பேசுறாங்க. ஊழலின் ஊற்றுக்கண்ணான ரெட்டி பிரதர்ஸ் கோல் ஸ்கேமுக்கு அடி போட்டது ரெட்டி பிரதர்ஸ். அவங்க தலையில சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கை வைத்து வாழ்த்திய படம் என் முன்ன கண்ணு நிற்குது. இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுகின்றவர்களுக்கு மக்கள் இன்னைக்கு கர்நாடகாவில் வீக்ன்ற ஒரு பத்திரிகை ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதுல ஊழலை பற்றியும் பேசியிருக்காங்க. அதை பேசிட்டு எல்லா கட்சிகளையும் பத்தி கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ் ஊழல் அதிகமாக இருக்குன்னு சொன்னவங்க 18%. அது வருந்தத்தக்கதுதான். ஒருத்தர் ஒரு பைசா ஊழல் பண்ணாலும் அது தப்புன்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம், யாரா இருந்தாலும் சரி. ஆனா ஊழலை பற்றி இன்னைக்கு ஊழலுக்காக இன்னைக்கு மக்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பு சட்டமா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய விளைநிலங்களுக்கு பொருள்கள் நிலையங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு தடுத்து நிற்கிறது ஊழல்ன்ற பேர் நிறுத்துறாங்க. ஆனா கர்நாடகாவில் எடுத்த வீக் பத்திரிகையில பிஜேபி தான் அதிகமாக ஊழல் கட்சின்னு 54%, காங்கிரஸை விட 3 மடங்கு அதிகமாக பிஜேபி ஊழல் செய்கிறதுன்றாங்க. அதுதான் இன்னைக்கு கர்நாடக தேர்தலையும் இந்திய தேர்தலையும் வருங்காலத்தில் வெளிப்படுது. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்குச்சு, ஊழல் அதிகமாக இருக்கு. அதை விடுங்க. இன்னைக்கு ஹிந்துத்வான்ற பேர்ல அங்க மக்கள் எப்படி ட்ரெஸ் போட்டுக்கலான்றது முதற்கொண்டு ஹூப்ளி போன்ற நகரங்கள்ல போய் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் யாருமே இந்துக்களா இருக்கட்டும் மற்ற மதத்தினராகட்டும் விரும்புவதில்லை. ஒரு கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதுக்கெல்லாம் தடையாக மதத்தின் பெயர்ல பிஜேபி நடக்குதுன்றதுக்கு அவங்க அதிகாரத்தில் இருக்கச்சே என்ன செய்யறாங்கன்றத தெளிவாக கர்நாடகா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதை உண்ணுன்னு இந்தியாவில் அமெரிக்காவிலே பேசப்படுகின்ற அளவில் பெங்களூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அதாவது இந்தியா உலக வல்லரசுகள் தலையை நோக்கி இந்தியா சாஃப்ட்வேர் பவர் மென்பொருள் பவரை பார்க்கச்சே பெங்களூர்ல காங்கிரஸ் அரசாங்கத்துல ராஜீவ்காந்தி ஆரம்பித்த இந்த கம்ப்யூட்டர் புரட்சியும் தகவல் தொழில்நுட்ப புரட்சியும் பெங்களூர் முன்னணிக்கு வந்ததற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் அரசு. அதனால காங்கிரஸ் அரசு கர்நாடக மாநிலத்தை மற்ற மாநிலங்கள் போல ஒன்று முன்னுக்கு கொண்டு வரும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இரண்டாவதாக இந்த மத சார்பு உள்ள இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மதத்தின் பெயரால ஒரு சிறுபான்மையினர் அந்த மதத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய கருத்துக்களை திணிக்க பார்ப்பதை எதிர்ப்பாக இந்த ஓட்டை இந்த முறை கர்நாடகாவில் பதிவு செய்வாங்க. நான்காவதாக இவர் சொன்னாரு, மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஒரு சிறுபான்மையினர், தலித்ஸ், இவங்களுக்கு எல்லாமே நாங்க காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு மதத்தினரை சார்ந்ததில்லை, ஏன் ஒரு மாநிலத்தை சார்ந்து கூட இல்லை. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் காங்கிரஸ் தான் இந்தியாவை பிணைக்கிறது. இந்தியாவுக்கு பிணைப்பு ஒரு முதுகெலும்பாக இருப்பது காங்கிரஸ். ஒவ்வொரு கிராமங்களிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் இருக்கட்டும், இல்ல நார்த் ஈஸ்ட்ல இருந்து குஜராத் வரைக்கும் இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கொடி பறக்குது காங்கிரஸ். இந்த இந்திய இணைப்பு, இந்தியாவில் ஒருமைப்பட்டு வாழ வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நிலைநாட்டுவதற்காக இன்று காங்கிரஸ் வெற்றி பெறும்ன்றதுல சந்தேகம் இல்லை.
கண்டிப்பா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, பாஜகவுல வந்து ஒரு உட்கட்சி பூசல்ன்றது உச்சகட்டத்துல இருந்தது. கடைசில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு எம்எல்ஏ நாங்கள் விலகுவோம் என்ற அளவுக்கு போர்க்கொடி தூக்கி யாருக்குமே அங்கு கர்நாடகத்தில் என்ன நடக்கிறது என்பது புரியாத அளவில் இருந்தது. அது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும். அந்த எதிர்ப்பலைகள் வந்து காங்கிரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இதை தவிர வேறு என்னென்ன காரணங்கள் சார் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தற்போது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆளும் கட்சி அவர்களால் நியாயமான விஷயங்களை எடுத்து வைக்க முடியவில்லை ஆட்சி காலத்தின் முடிவில் அப்படின்னும் போது ஒரு எதிர்ப்பலை இருக்கதா செய்யும். நீங்க சொல்லுங்க, வேற என்னென்ன காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது கடந்த 10 ஆண்டுகளாகவே வந்து கர்நாடகத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை அது இழந்து விட்டது. ஏன்னா அந்த தான் வந்து முதல் தடவை வந்து கொலிஷனில் வந்து நாங்கள் 2 ஆண்டுகள் நீங்கள் 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டு காங்கிரஸும் ஜேடிஎஸும் எடுத்தாங்க. அப்பயே வந்து அந்த ஒரு ஸ்திரத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 2 ஆண்டு முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி விலக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க. அப்புறம் அது ஒரு இழுபறியில் தான் அவங்க வந்தாங்க. அதனால் வந்து பெங்களூர் வந்து இது கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது காங்கிரஸ் மாநிலமாக பல ஆண்டுகள் இருந்து பாலூட்டி வளர்க்கப்பட்ட ஒரு மாநிலம் அது. அதனால் நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலமும் அந்த மாநிலம். அதை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இப்போ வருகின்ற இந்த ரிசல்ட்டில் வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளமும் வந்து நல்ல முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். கண்டிப்பா. இப்ப நம்ம முன்னணி நிலவரத்தை இன்னொரு முறை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 84 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. பாஜக 41, மதச்சார்பற்ற ஜனதா தளம் 40, எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி 10 இடங்களில் முன்னிலை இருக்காங்க. மற்றவர்கள் 13 இடம். மொத்தம் பாத்தீங்கன்னா 188 இடங்களின் முன்னணி நிலவரம் இருந்து ஒருவேளை வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் காங்கிரஸ் வந்து இணைந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இதே குழப்பம் மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தக்கூடிய ஒரு வரலாறு திருப்பியும் அந்த மாதிரி வரலாறு வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி வந்து அது திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த தடவை ஜனதா தளம் வர்றதுக்கு காரணமாக நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, அவங்களுடைய பார்ட்டி மேனிஃபெஸ்டோ பார்த்தோம்னா அதை வந்து தேவகவுடா குறிப்பிட்டிருந்தாரு. இது ஒரு பகவத்கீதா, இது ஒரு பைபிள், இது ஒரு குரான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வைஸாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது வந்து அந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கண்ணோட்டத்தில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் ஒரு சிவில் சொசைட்டி, அந்த குடிமை சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்களோட நாங்கள் ஒரு கண்காணிப்பு வந்து நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். அந்த கண்காணிப்பு குழு தான் அந்த அந்த அமைச்சகம் வந்து சரியாக செயல்படுகிறதா இல்லையா, அவங்க கொடுத்த வேலையை செய்திருக்கிறார்களா இல்லையாங்கலாம் பார்க்க போகுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இப்போ நம்பர் நிறையா வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அவங்க பார்ட்டி மேனிஃபெஸ்டோ வந்து நிறைய பேர் சென்றடைந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து அதற்கு இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, அந்த அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ என்பதை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க தோன்றுகின்றது. நிச்சயமாக சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு இழந்திருந்த செல்வாக்கு அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் அங்க வந்து பாஜக வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தார்கள். காங்கிரஸ் வந்து தன்னுடைய செல்வாக்கை கர்நாடகத்தில் இழந்திருந்ததுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்க நிறைய காரணங்களை சொன்னாலும் மக்கள் எப்பவுமே எப்படின்னாலும் மத்தியில இருக்கும் ஆட்சி அமைக்கும் போது ஒரு மாதிரி யோசிப்பார்கள். மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று யோசிக்கும் போது அவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது 2 தேசிய கட்சிகளும் நேரடியாக கர்நாடகத்தில் மோதிக்கொள்கிறீர்கள். இது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது? நிச்சயமாக பார்க்க முடியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. ஒன்னும் கேட்டா இது வந்து மோடி அங்க வந்து எலெக்ஷனியரிங் பண்றதுக்கே பயந்தாரு. இவங்க எப்பயும் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியோ வெற்றியோ தோழாம ஒரு படைத்தளபதி போல, அது பீகாரா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் நான் வந்து கட்சி பணியும் மக்கள் பணியும் செய்வேன், முன்னிலை நின்று எப்படி ஒரு தளபதி முன்னின்று நடத்த வேணும். இவங்க பின்னாலேருந்து இவங்க தலைவர்கள்லாம் பின்னாலேருந்து மோடிக்கு வந்து ஒரே பயம். ஆனா போலாமா வேணாமான்னு தயக்கம். கடைசியில் அவர் போய் நின்னாரு, தோத்துட்டாங்க. மோடி போனா வெற்றி வரும்ன்றது மோடியை வேணாம் தான் பீகார்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா உத்தரப்பிரதேச தேர்தல்ல ராகுல் காந்தி தானே இந்த மாதிரி சொன்ன மாதிரி. ஆமா சொன்னாங்க. ஆனா ராகுல் அதை பத்தி பயப்படலையே. ராகுல் வந்து இவங்க சொல்லுவாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லலையே. அவங்க பீகார்ல தோல்வி அடைவோம்னு தெரியும், உத்தரப்பிரதேஷ்ல கஷ்டம்னு தெரியும். போன அவர் முன்னிலை இருந்தாலும் 21 பாராளுமன்ற இதுவும் வந்தது. ஆனா தோல்வி வெற்றின்றது அரசியல்ல சகஜம். ஆனா ஒரு படைத்தளபதி ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்னா மக்கள் சேவை, தோல்வி வெற்றியை பற்றி இல்லை, எங்கள் கருத்துக்களை சொல்றோம். சில நேரங்கள் தோல்வி வரும், சில நேரங்கள் வெற்றி வரும்.
ஆனா ஒரு தலைவருக்கான இலக்கணம் எப்படி இருக்கணும்னா முன்னின்று நடத்தணும், தோல்விக்கு இருந்தா பொறுப்பை ஏத்துக்கணும். எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ஆனா இவங்க சொன்னாங்க மோடி போனா எல்லாம் வந்துடும், மோடி மஸ்தானா தான் இருக்காரு. இன்னைக்கு அவருடைய குற்றம் வெளிப்பட்டுச்சு இல்ல. மக்கள் உங்களுடைய ஆட்சியை பாக்குறாங்க, உங்களுடைய ஆட்சியுடைய தகுதியை பாக்குறாங்க, நீங்க மக்களை எப்படி எல்லாரையும் இணைத்து எடுத்து போறீங்களான்னு பாக்குறாங்க, பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறீங்களான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் இன்னும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோடி. காங்கிரஸ் வைத்து இருக்கின்ற இந்த நல்ல திட்டங்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கட்டும், மக்கள் பணம் மக்கள் கையில்னு சொல்லிட்டு உங்கள் பணம் உங்கள் கையில் நேரடியா, ஏன்னா 100 ரூபாய் கொடுத்தா 15 பைசா தான் போதுன்றாங்க, நேரா கொண்டு போய் மக்கள் தான் இடைத்தரகர்கள் இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவன் அரசியல்வாதி, அதிகாரிகள் போன்ற அயோக்கியத்தனம் உள்ளவர்கள் தான் இந்த திட்டத்தை எதிர்ப்பாங்க. மக்களுக்கு நேரடியாக அவர்களுக்கு சேர்க்க வேண்டிய திட்டங்கள் கொண்டு வரச்சு இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் கர்நாடகாவில் எங்களுக்கு வாக்குகள் வந்திருக்குது. இது வருகின்ற பாராளுமன்றத்துக்கு ஒரு முன்னோடி நிச்சயமாக. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, கடைசி நேரத்தில் 2 அமைச்சர்கள், சட்ட அமைச்சர் மீதும் ரயில்வே துறை அமைச்சர் மீதும் எழுந்த குற்றச்சாட்டுகளினால் கர்நாடகத்தில் அது தேர்தலில் பிரதிபலிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட பேசப்பட்டது. நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். முன்னணி நிலவரத்தை ஒரு தடவை பார்த்துடலாம். காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 87 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. 2வது இடத்துல இருந்த பாஜக தற்போது 3வது இடத்திற்கு வந்திருக்காங்க. முன்னணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மதச்சார்பற்ற ஜனதா தளம் 44, காங்கிரஸ் 91. இது மொத்தம் 195 தொகுதிகளின் கண்டிப்பாக முக்கிய தலைவர்களா முன்னணியில இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம மீண்டும் பேசலாம் ராஜேந்திரன். அண்மை நிலவரத்தை உடனுக்குடன் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜெனிஃபர். சார், கருத்து கணிப்புகள் சொன்னது போல்தான் தேர்தல் முடிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நீங்க சொல்லுங்க, அதாவது காங்கிரஸ் எப்படி முன்னணியில் இருக்கிறது என்பதை விட மற்ற கட்சிகள் எதனால் பின்தங்கி இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, அதாவது மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப நன்றாக இருந்தது, கவர்ச்சிகரமான அம்சங்கள் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி இன்னும் விரிவா சொல்லுங்க. அதே சமயம் பாரதிய ஜனதா எங்கெங்கு தவறு செய்தது அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த ஜனதாதளம், மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஏன்னா அவங்க 5 ஆண்டுகள் பதவியில் இல்லை. அதே சமயத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள் கர்நாடகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை. இதெல்லாம் உள்வாங்கி அவங்க அமைச்சகம் ரீதியாக ஒவ்வொரு செக்டர் வைஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன இது எப்படி இருக்குது, ஒன்று நிலவரம் என்ன, இதற்கு முன்னாடி 2.5 ஆண்டுகள் இருந்தபோது என்ன செய்தார்கள், வரும் நாட்களில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத 3ஆக பிரித்து கொண்டார்கள். அதனால் ஒவ்வொன்றத்தை பற்றியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, இன்றைக்கி ஊழல் அதிகமாக இருப்பதற்கு காரணம் கண்காணிப்பு இல்லை. எந்த கண்காணிப்பு இல்லைன்னா மக்களுடைய கண்காணிப்பு இல்லை. அதனால் இந்த தேர்ட் ஐ, இந்த 3வது கண் தான் மக்களுடைய கண். அதனால் இதுக்கு நம்ம ஒரு விசிபிலிட்டி, பார்வையை கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். இன்னொன்று ஒரு அமைச்சகத்துக்கும் ஹையஸ்ட் லெவலில் அதனுடைய மேலே என்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு கண்காணிப்பு குழு. அந்த கண்காணிப்பு குழு இந்த சிவில் சொசைட்டி, இந்த குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒன்றதாக இருக்கும். அப்போ அவங்க திட்டமிடுறது என்ன, அவங்க செயல்படுறது என்ன, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத அது ஒன்று பார்க்குறது. இன்னொன்று இந்த லோகாயுக்தாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இன்னொன்று 50% இதில் இந்த தேர்ட் டியர்னு சொல்லக்கூடிய அந்த இதில் 50% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறது, இடஒதுக்கீடு கொடுக்குறது. அப்புறம் முஸ்லீம்கள் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் சில இடங்களில் கான்சென்ட்ரேட் ஆகியிருப்பாங்க அவங்க. அதனால் முஸ்லீம் ஓட்டுன்னு நம்ம சொல்லலாம். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் கர்நாடகா அவங்க ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு என்று அவங்க ஒரு கான்ஸ்டிட்யூவன்சியில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அல்லது 40% இருப்பாங்க, 30% இருப்பாங்க, அதனுடைய முடிவை உறுதி செய்வர்களாக அவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. அதனால் அந்த காரணத்தினால சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை நம்ம இது பண்ணுவோம், அமுல்படுத்துவோம். ஏன்னா அதில் குரூப் 1 சர்வீஸில் முஸ்லீம்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க, 2ல் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அம்சங்களை மற்ற கட்சிகள் மற்றவர்கள் பார்க்காத ஒரு இதை அவர்கள் நிறையாவே சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, கர்நாடகா 65% விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு மாநிலம். அதனால் அந்த விவசாயத்தில் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி வர வேண்டியிருக்கு. ஒன்று விவசாயத்தில் அரிசி, நெல், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் ஹார்டிகல்ச்சர், இந்த பூ இதெல்லாம் இருக்குது, இதை பற்றிய. அதனால் அதை 2ஆக பிரித்து அது 2ஐயும் எப்படி வளர்த்தெடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் போல கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பெங்களூர் இன்றைக்கி ஒரு ஹைடெக் சிட்டியாக இருக்குது. அந்த ஹைடெக் சிட்டியை இன்னும் எப்படி ஒரு ஆர்கனைஸ்டு சிட்டியாக ஆக்குறது,
ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு சிட்டியாக அது இருந்துட்டு இருக்கு, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி வந்து அதனுடைய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு வளர்ச்சியாக அது இல்லை. அதனால் அதை எப்படி மாற்றி அமைக்கிறது என்னதெல்லாம் வந்து அந்த திட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க இன்னைக்கு இவ்வளோ நம்பர் வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் அது இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. தற்போது நிலவரப்படி 44 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்க. சார் நீங்க சொல்லுங்க, அதாவது காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க போவது உறுதின்னு ஆயிடுச்சு, எப்படியும் வந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். இப்போ உடனடியாக அடுத்த போட்டி வந்து ஆரம்பித்து விடும். முதலமைச்சர் யார் என்ற போட்டி. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க போகிறோம் என்று தெரிவதற்கு முன்னாலேயே அதிகார மையமாக அங்கே யார் இருப்பது, முதலமைச்சராக யார் இருப்பது அப்படின்ற ஒரு போட்டி வரும். காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள் வேற இருக்காங்க. அதனால சொல்லுங்க, இப்ப என்ன மாதிரியான போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுங்க. எத்தனை வேட்பாளர்கள், முதலமைச்சர் வேட்பாளர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லுங்க. காங்கிரஸை பொறுத்தவரை திறமைசாலிகள் நிறைய தலைவர்களும் இருக்காங்க, நிறைய தொண்டர்களும் இருக்காங்க. இல்லைன்னா தொண்டர்கள் இல்லாம இந்த ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க காங்கிரஸ்ல தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றது, காங்கிரஸ்ல திறமையானவர்கள் நிறைய இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல காங்கிரஸ் தொண்டர்களும் நிறைய இருக்காங்கன்றது உங்க இல்லைன்னா இந்த ஆட்சி வர முடியாது, நீங்க அதையும் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு திரும்ப திரும்ப சொல்லி ஒரு கிளிஷா எழுதினோம், தலைவர்கள் மட்டும் இருக்கிறதாகவும் தொண்டர்கள் இல்லாதாகவும் உருவகப்படுத்துவது இன்னைக்கு சொல்லச்சு. அதே காங்கிரஸ் நிறைய தொண்டர்களும் இருக்காங்க, தலைவர்களும் இருக்காங்கன்றது உண்மை. இல்லைன்னா தேர்தலை வெற்றி பெற முடியாதுன்றது உண்மை. இரண்டாவதாக நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய திறமையானவர்கள் இருப்பதால போட்டி இருக்குது, அதுல ஒன்றும் தவறில்லை. போட்டி ஆக்கப்பூர்வமான போட்டி, வரவேற்கத்தக்கது. ஒரு அதிகாரம், சர்வாதிகாரம், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சர்வாதிகார போக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் பார்க்கிறோம், மற்ற மாநிலங்கள்லையும் பார்க்கிறோம். இன்னும் கேட்டா எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, இந்தியா வந்து எல்லா கட்சிகளிலும், ஏன் எங்கள் கட்சி உட்பட ஒரு சிறுபான்மையிலாளர், இந்த மாநில கட்சிகள்லாம் ஒரு 3 பேரு, எங்க கட்சியில ஒரு 25 பேரு 30 பேரு. இந்தியாவுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்ற, இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு. இங்க ஜனநாயகம் ரொம்ப தழைத்தோங்கி இருக்குது. ஆனா ஜனநாயகத்துக்கு வேறான கட்சிகளில ஜனநாயகம் இல்லை என்று எங்கள் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் சொன்னார். எங்க கட்சியில முதல் முறையாக இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் எல்லாம் பொட்டி வச்சு தேர்தல் ஆணையத்தை போல அதுல ரிட்டையர் ஆன அதிகாரிகளை வச்சு தேர்தல் நடத்துறோம். ஏன்னா ஜனநாயகத்தை வளர்க்கணும்ன்றது எங்க கட்சி நினைக்கிறது. அதனால இந்த மாதிரி தேர்தல் இருக்கச்சே நிறைய திறமையாளர்கள் வச்சு போட்டி வருவது இயல்பு, அது நாட்டுக்கு நல்லது. ஆனா அதுல இருக்கவங்க சேர்த்து ஜனநாயக முறைப்படி வரணும். ஒருத்தர் தேர்ந்தெடுத்த பரம் அதை அவர் சொல்றதை கேட்கணும்ன்ற ஒரு டிசிப்ளின் நம்ம எல்லாருக்கும் வரணும். அது வந்து காலகட்டத்துல வரும். ஐ திங்க் பிரைமரி வந்த ஒரு காலகட்டத்துல பிரைமரி இந்த, ஏன்னா வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு மக்களின் பிரதிநிதி, ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அந்த கட்சியினுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அந்த கட்சியை சார்புடையவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ வந்து கிராஸ் ரூட் டெமோக்ரஸி வளருது. இங்க வந்து தலைவர்கள், எந்த கட்சியா இருக்கட்டும், மாநில கட்சிகள், தமிழ்நாட்டையும் சேர்த்து சொல்றேன், நீங்க வந்து அவன் மாமா மச்சான் அவங்கள போட்டுக்கிறதால இல்ல இது வரதால இது பண்றாங்க. இன்னும் கேட்டா எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த டைனாஸ்டி வரக்கூடாது, எங்க கட்சியை வந்து எல்லாரும் சொல்றாங்க என்ன ஃபேமிலி சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த கட்சின்னு, அது வளரக்கூடாதுன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ற அளவுக்கு திறமையா ஒரு நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல வந்தவங்க சொல்றாங்க. அதை நான் பாராட்டுறேன். அதனால இந்த கட்சியில ஜனநாயகம் அதிகம், அதனால போட்டி அதிகம். போட்டி அதிகச்சே இந்த மாதிரி வரது இயல்பு. ஆனா திறமையானவர்கள் வருவாங்க வந்து. ஆனா ஒண்ணு நாங்க நினைக்கிறேன், இன்னும் சிறப்பா நாங்க வந்து தலைமையை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் சொன்னதை கேட்கணுன்றதை நாங்க இன்னும் அதிகமா செயல்படுத்தணுன்றதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா பார்க்கலாம், யார் எந்த அளவுக்கு போட்டிகள் இருக்க போறதுன்னு பார்க்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, இந்த போட்டியினாலதான் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். முதலமைச்சர் பதவிக்கான ஒரு போட்டி, எடியூரப்பா அதுல இருந்து நீக்கப்பட்டதும் மீண்டும் என்ன அந்த பதவியில் அமர வையுங்கள், இல்லை என்றால் அங்கு கட்சி தலைவராகாது இருக்கிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தார். தற்போது பாத்தீங்கன்னா பாஜகவிலிருந்து தனியாக அவர் பிரிந்து சென்றது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. உண்மையிலேயே அதுதான் பின்னடைவா அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை எடியூரப்பா தலைமையிலேயே இந்த தேர்தலை அவர்கள் நடத்தி இருந்தால் முடிவுகள் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எடியூரப்பா வந்து ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி அந்த லோக் ஆயுக்தா வந்து அவர் வந்து கட்டாயமாக ஊழல் பெற்றிருக்கிறார். இவர் வந்து குற்றம் சாட்டி அவரை வந்து நிரூபணம் பண்ண காரணத்தினால அவர் வந்து பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பதவி விலகினார். அதே போல் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தார். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே போல் இந்த ரெட்டி பிரதர்ஸுடைய ஊழலும் பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து எடியூரப்பாவை வைத்து அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் கூட இன்னும்
இவ்வளவு தூரத்துக்கு கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட மோசமாக தான் போயிருப்பாங்களே ஒழிய இப்போது வந்திருக்கிற நம்பர் கூட அவங்களுக்கு வந்திருக்காது. பட் இருந்தாலும் எடியூரப்பா பண்ணது என்னன்னா, இந்த ஒக்கலிகா லிங்காயத் பாலிடிக்ஸ் அவரும் பண்ணார். கடைசியில் ஷெட்டரை கொண்டு வந்து நான் ஒக்கலிகாவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னைக்கு இதாக மட்டும் போயிட்டார். ஆனால் இன்னைக்கு தலைமைன்னு வரும்பொழுது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரையும் மத்தியில் இருக்கக்கூடிய லேபர் மினிஸ்டர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் 2 பேரும் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் வந்து பரமேஸ்வர் வந்து முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கார். சீதாராமையா வந்து 2 தடவை டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அதனால் அவர் சொல்லிட்டாரு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தால் சீஃப் மினிஸ்டராக தான் ஆக முடியும், என்னை வந்து நீங்கள் வேறு எதுவும் ஆக்க முடியாதுன்ற. ஆனால் கேபிசிசியினுடைய பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியுடைய பரமேஸ்வர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். மல்லிகார்ஜுன கார்கே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இதை தவிர்த்து வந்து மோலி இவங்கெல்லாம் வருவாங்களா, வீரப்ப மோலி என்பது நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களும் ஒரு கேண்டிடேட்டாக சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் வந்து இவர்கள் இருவர்களில் யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் இதுவரைக்கும் இருந்து வருகின்ற 2 ஜாதியை முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஜாதிகளிலேயே இதுவரைக்கும் 22 சீஃப் மினிஸ்டரில் 17 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த 2 ஜாதியை சேர்ந்தவங்களாக தான் அந்த மாநிலத்தில் இருந்திருக்கிறாங்க. கர்நாடக தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு அலசல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார், நம்ம பேசிட்டு இருந்தோம், அதாவது 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து முதலமைச்சராக மாறி மாறி இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்குன்னு சார் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏதோ சொல்ல நினைச்சீங்க, என்ன சொல்ல பாத்தீங்கன்னா இந்த பல முறை முன்னுக்கு கொண்டாங்க. அதுல இந்த 2 சமுதாயத்தை சேராதவர்கள் வந்து வரச்சே அது காங்கிரஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு மல்லிகார்ஜுன் இருக்காரு, அவர் காங்கிரஸ் உடைய மத்திய அமைச்சர்கள் இருக்காரு, அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு கர்நாடகாவை வழிநடத்துகின்ற பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை காந்தி சொன்னாரு, நலிந்தவர்களும் நலிந்தவர்கள், எளியவர்களும் எளியவர்கள், அவர்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்யணும்னு சொல்றாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதில் காங்கிரஸ் இந்தியாவிலேயே முன்னிலை நீக்கிறது. இங்கேயும் சரி, அவர்களுக்காக ஒரு அரசியல் இயக்கம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டும்னு ஆரம்பித்ததே காங்கிரஸ் தான். இந்த மகாத்மா காந்தி காலத்துல இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு பிறகும் காங்கிரஸ் அந்த இதில் கர்நாடகாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பலரை முன்னுக்கு கொண்டு வருவதிலும் அவர்களை தலைமையேற்று வழி நடத்த வேண்டும் என்பதிலும் செயல்படுத்துவதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக, அதாவது தேர்தல் முடிவுகள் இப்படி இருக்கின்றன, காங்கிரஸ் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். இருந்தால் கூட இதனால் நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இதை வந்து ஒரு தேசிய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்க உங்களால் முடிகிறதா? தேசிய அரசியலை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து 2014 வந்து எலெக்ஷனு, இன்னொன்று வந்து இன்னும் ஒரு ட்ரையல் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இவங்கெல்லாம் தேர்தலுக்கு போகிறாங்க இந்த வருடத்துக்கு முன்னாடி, இந்த வருடம் முடிவதற்குள்ளாக. ஓரளவுக்கு அந்த மாநில தேர்தலும் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து 2014 வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டாயமாக வந்து இந்த 2014 ஆண்டுக்கான முன்னேற்பாடுகளில் இந்த தேர்தல், கர்நாடக தேர்தல் சவுத்தில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு நல்ல இதை கொடுத்துருக்கு. இங்கே வந்து பிஜேபி ப்ரெசன்ஸ் இல்லாமல் பார்த்துருக்கு. ஏன்னா அவங்க ஒரே மாநிலத்தில் இருந்தாங்க, இப்போ அந்த மாநிலத்திலும் இப்போ வந்து வீழ்த்தப்பட்டு விட்டார்களே. ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து இங்கே இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அவர்கள் வைத்துக்கொண்டு வேலை செய்வார்களே. ஆனால் இன்னொன்று வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை வந்து மத்தியிலும் சரி அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் சரி அவர்கள் கொடுப்போம் அல்லது கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நிரூபிப்பார்களே. ஆனால் சரி 2014 வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ 2014 தேர்தலை மனதில் வைத்துதான் அனைத்து மாநிலங்களிலுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அதற்கான திட்டங்கள்லாம் பின்னணியில் மிகவும் உற்சாகத்துடன் வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் இந்த உற்சாகத்தை அதிகப்படுத்தி இருக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் சொல்லுங்க, இப்போ எதிர்ப்பலைகள் பாஜகவுக்கு இங்கு இருந்தது உண்மைதான். அதே போல் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரசுக்கு எதிர்ப்பலைகளே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா எதிர்ப்பலைகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றதா இருக்கும். நான் வந்து உண்மையைத்தான் பேசுவேன். காங்கிரஸை பொறுத்தவரை பல எதிர்ப்பலைகள் இருக்கு. இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல இன்னும் சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்கணும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் எங்களுடைய ஏதாவது எந்த ஒரு பணியை செய்யச்சியும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எங்க கட்சியிலையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனா மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில நான் மக்களுடைய கண்ணை உற்று நோக்கி சொல்ல முடியும், எங்கள் கட்சி மற்ற கட்சியை விட ஒவ்வொரு அடித்தட்டா இருக்கட்டும், நடுத்தட்டா இருக்கட்டும், மேல்தட்டா இருக்கட்டும் சிறப்பாக செய்யக்கூடிய கட்சி. 1. 2,
திறமையானவர்கள் நிறைந்த கட்சி 2, எல்லாரையும் அணைத்து செல்லக்கூடிய கட்சி 3, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அவர்கள் முன்னுக்கு வரணும்னு சிறப்பா உழைக்கின்ற கட்சி 4, அடித்தட்டு மக்களை எப்பயும் உற்று நோக்கி செல்லணும்ன்ற கட்சி 5. அது இருக்கட்டும். கடந்த 5 வருடங்கள்ல 4 வருடங்கள்ல என்னென்ன செஞ்சிருக்கோம் பார்த்தா, மக்கள் முன்னுக்கு வரணும்னா ஒரு மாநிலத்திலும் சரி நம்ம நாட்டிலையும் தான் கல்வி வளம், அவங்க மனித வளம் முன்னேறணும். அவங்களுக்காக கல்வி உரிமை சட்டம் இன்னும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் பணக்காரர்கள் இல்ல, ஒரு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பணக்காரர்கள் பள்ளியில ஏழைகள் குழந்தைகள் இன்னும் இப்போ நீங்க சேர்க்க முடியும். அதுக்கான பணத்தை மத்திய அரசு கல்வி உரிமை சட்டம் மூலம் அவங்க இல்லைன்னா அந்த ஸ்கூல் இழுத்து மூடிடுவாங்க. இந்த செய்தி மக்களுக்கு போனோம். இதெல்லாம் செய்வதால தான் இங்க கர்நாடகாவில் நாங்க ஜெயிச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து கர்நாடகாவில் உள்ள வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்க. பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு ஹெச் ராஜா நம்மோட தொடர்புல இருக்காரு. அவரோட பேசலாம். இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். அதாவது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் காங்கிரஸ் முன்னணியில் இருக்கிறது. பாஜகவின் பின்னடைவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். கட்சி பிளவுபட்ட காரணத்தால் வாக்குகள் பிரிந்தது. எனவே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதாவது 1989 இங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அணி ஜானகி அணி இந்த பிரிந்த பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக என்று அமைந்தது. அதே போல இன்று எடியூரப்பா வாக்குகளை பிரித்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதனால இதுல வந்து காங்கிரசுக்கு பிளஸ் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. கண்டிப்பா சார். தொடர்பிலேயே இருங்க. அமெரிக்க நாராயணன் சார் இருக்காரு. அதாவது கட்சி பிளவுபட்டது மட்டும் தான் தோல்விக்கு காரணம் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வந்து அவருடைய நோக்கில் அவர் அப்படிதான் பேசுவார். ஏன்னா அவர் சமாளிச்சுதான் பேசணும். ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியை கர்நாடகால அவர் கொடுத்ததால இன்னைக்கு சொல்றேன். ஐயா நீங்க பேசிட்டே நான் தலையிடல. நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க தேவைங்க நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் மக்கள் கிட்ட பேச முடியும். அதாவது கர்நாடகால மறுபடியும் சொல்றேன், வீக்குன்ற நடுநிலை பத்திரிகையில சொல்லுச்சு, கர்நாடகால பிஜேபி காங்கிரஸை விட 3 மடங்கு 54% மக்கள் ஊழல் நிறைந்த அரச பிஜேபி கொடுத்தது. இதுதான் அவங்க எந்த மாநிலத்திலையும் சரி மத்தியில் ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் ஊழலே செய்யலன்னு நான் சொல்லல. காங்கிரஸ்ல ஊழல்வாதிகள் இருக்காங்க, அதை களைய பார்க்கிறோம். ஆனா பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ இதோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். கர்நாடகால காங்கிரஸை விட பிஜேபி தான் அதிக ஊழல் வந்து நான் சொல்லல, மக்கள் சொல்லிருக்காங்க, நடுநிலை பத்திரிகை சொல்லியிருக்கு 3 மடங்கு. இப்ப அவர் பேசட்டும், நான் கேட்டுக்கிறேன். ராஜா சார் நீங்க சொல்லுங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற ஜனதா தளமும் பாஜகவுக்கு சரிசமமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பாஜக தற்போது 40 இடங்களில் முன்னணினாக்க மதச்சார்பற்ற ஜனதா தளம் 42 இடங்களில் முன்னணியில் இருக்கிறாங்க. இதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நானா சொன்னேன், இதுக்கு ஒரே காரணம் கட்சி பிளவுபட்ட காரணத்தால் அது காங்கிரசுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது. அதுவும் திரு அமெரிக்க நாராயணன் ஊழலை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பாயின்மெண்ட்டுக்கு 10 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிற ஒரு அரசாங்கம் அமைச்சர், அந்த அமைச்சரை ராஜினாமா கூட பண்ணதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு பிடிவாதம் பிடிக்கின்ற ஒரு பிரதம மந்திரிக்கு எதிராகவே 1,86,000 கோடி ரூபாய்க்கு ஊழல். ஆகவே அதுவும் உச்ச நீதிமன்றத்தை மீறி சிபிஐயை வைத்துக் கொண்டு நிலக்கரி ஒதுக்கீடு ஊழல்ல பிரதம மந்திரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு அதிகாரிகளையும் அமைச்சரையும் பயன்படுத்திருக்கின்ற ஒரு தரக்குறைவான ஒரு ஆட்சியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் என்று எப்படி இவர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று ஒரு விஷயம், கட்சி பிளவுபட்டதால் ஆட்சி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சார் நீங்க சொல்லுங்க. அதாவது மத்தியில் வந்து நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்கும் அளவுக்கு தான் தற்போது காங்கிரஸ் இருக்கிறது. அந்த 2 அமைச்சர்களையும் பதவி விலக சொல்ல முடியவில்லை. அவர் வைக்கும் குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு? முதல்ல நான் அவர் கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொன்னேன். அவர் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாரு. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், பாஜக ஊழல்னு நான் சொல்லல, மக்கள் சொல்லியிருக்காங்க, கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. அதை மறைச்சிட்டு எங்க மேல குற்றம் சொல்றாரு. அவர் குற்றம் சொல்வதில்லை, குற்றம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதையும் மிகைப்படுத்தி சொல்லிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, 1,86,000 கோடின்னு சொன்னாரு. அவர் நல்ல ஆனா விஷயம் தெரிந்தவர், நல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆனா உண்மையை வந்து மறைக்கிறாரு. ஏன்னா 3 நாட்களுக்கு முன்ன சிஏஜி வந்து கொடுத்த பேட்டியில நான் சொன்ன நம்பரை நீங்க கேள்விக்குறியாகல. நான் பல முறை இந்த இதுலயும் பேசியிருக்கேன், பல இதுலயும் பேசியிருக்கேன். ஊழல் 1 பைசா நடந்தாலும் தப்பு தாங்க. ஆனா
சிஏஜி மிகைப்படுத்தி இந்த 1,86,000 1,76,000 சொன்னா நான் சொல்லியிருக்கேன். அது சிஏஜி அவர்கள் இவர் வினோத் ராய் அவர்களே இதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த நம்பரை கோட் பண்ண வேணாம். மூணாவதாக இவர் ரயில்வே மினிஸ்டரை பத்தி சொன்னாரு. இப்பயும் சொல்றேன், ரயில்வே மினிஸ்டர் தப்பு பண்ணி இருந்தாருன்னா அது நிச்சயமாக அவர் பதவி விலக்கப்படுவார். ஆனா நீங்க சேற்றை வாற்றி இறைத்து உடனே இந்தியாவில் சட்டம் என்ன சொல்லுது, ஏதாவது நிரூபிக்கப்படுபவரை நிரபராதின்னு சொல்லணும். உடனே இவரே குற்றம் சாட்டுவாரு, இவரே நீதிபதி, இவரே எல்லாம் செய்யணும்னு ராஜா நினைக்கிறாரு. அப்ப அது இந்திய ஜனநாயகத்துக்கு மரபுக்கு உட்பட்டதில்ல, மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அது தெளிவாக இருக்கும். நாங்களும் அது ப்ரூவ் பண்ணோம். ஆனா மக்களுக்கு தேவையான நேத்தி நான் சொல்லல, நடுநிலையாளரான நோபல் பரிசு பெற்ற சென் சொல்லியிருக்காரு. உணவு பாதுகாப்பு திட்டத்தை எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் அதை பேசி அதுல இருக்க நிறை குறைகளை பார்த்து செயல்படுத்த விடுங்கள், இல்லன்னா இந்த நாட்டுல சாகின்ற குழந்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள்னு பிஜேபிக்கு சொல்லிருக்காரு. அவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் ராஜா சார், நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்துல இந்த கர்நாடக தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அடுத்ததாக 2014 நாடாளுமன்ற தேர்தலை தான் அனைவருமே மனதில் வைத்திருக்கிறார்கள். நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேல வைத்தீர்கள். அங்கு நாடாளுமன்றத்தையே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் காங்கிரஸை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. தென்னிந்தியாவில் இருக்கும் ஒரே மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், அதையும் தற்போது இழந்திருக்கிறீர்கள். உங்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? 2014 தேர்தலை பொறுத்தவரை உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லுங்க சார். அதாவது ஒண்ணு, மக்கள் பாராளுமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கிறார்கள் என்பதை பல சமயங்களிலே பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக 80ல திருமதி இந்திரா காந்தி எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனா அது சட்டமன்றத்திற்கு மாறி வந்தது. ஆகவே பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியா மக்கள் வாக்களிப்பார்கள். பாராளுமன்ற தேர்தலில் இன்றைய மத்தியில் இருக்கின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஊழல் நிறைந்த இந்த கட்சியினுடைய ஆட்சியை மக்கள் நீக்குவதென்று ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே லோக்சபா தேர்தலுக்கும் இதுக்கும் அசம்பிளி தேர்தலுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் திரு நாராயணன் அவர்கள் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது ஒரு அமைச்சர் அவர் அமைச்சகத்தின் கீழே ஒரு விசாரணை நடக்குதுன்னு சொன்னா இவர் அமைச்சராக இருந்தால் அதை நடக்க விடாமல் தடுக்க முடியும். ஏனென்றால் இப்ப பிரதமருக்கு எதிரான ஊழலை விசாரிக்க விடாம தடுத்திருக்கிறார் அஸ்வின் குமார் என்று உச்ச நீதிமன்றத்திலேயே இப்பொழுது அவர்கள் சொல்லி இருக்கிறார். சிபிஐல ஆமா திருத்தினார், எங்களுடைய விசாரணையின் போக்கையை மாற்றினார்னு சிபிஐ டைரக்டர் ரஞ்சித் சின்ஹா ஒத்துக்கொண்டு இருக்கார். ஆகவே இவர் அமைச்சராக இருந்தால் அந்த விசாரணை நியாயமாக நடக்காது. அதனாலதான் நாம அவரை ராஜினாமா பண்ண சொல்றது. ஏனென்றால் விசாரணை இந்த பிரிசம்ஷன் ஆஃப் இன்னோசன்ஸ்ங்கிறது அதிகாரத்துல இருக்கிறவருக்கு பொருந்தாது. அதிகாரத்தை விட்டுட்டு அவர் நான் இப்ப ஜெயிலுக்கு போட சொல்லல, அதிகாரத்தை விட்டு இறங்கட்டும், விசாரணை நடக்கட்டும், அதுக்கப்புறம் இஃப் ஹி இஸ் ப்ரூவ்ட் இன்னோசன்ஸ் அதுக்கப்புறம் ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். கண்டிப்பாக அரசியல் நோக்கர் பெர்னார்டி சாமி இருக்காரு. நீங்க இருவரும் பேசியதை இதுவரை பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தார். தற்போது அவரோட கருத்தை கேட்கலாம். சார் சொல்லுங்க, அதாவது இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வது ஆரோக்கியமான போக்கான்னு சொல்லுங்க. எப்படி உண்மையிலேயே அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலையை எடுத்து வைக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ பிஜேபி இன்னைக்கு பெரும்பான்மை பெறாததுக்கும் அல்லது அவ்வளவு சரியாக அவர்கள் வெற்றி பெறாததுக்கும் காரணம் கட்சி உடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல அவர்கள் ஆட்சி செய்தது, அவங்களுடைய ஆட்சி முறை, அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், இதெல்லாமே சரியானதாக இருந்ததா, அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற ஒரு விமர்சன கண்ணோட்டத்தையும் அவர்களுக்கு முன்னால் நம்ம கட்டாயமா வைக்கணும். ஏன்னா அது ஒரு காரணம் மட்டும் இல்லை. அதாவது எடியூரப்பா கட்சியிலேருந்து போயிட்டாருன்ற காரணம் மட்டும் இல்லை, இன்னும் மற்ற பல காரணங்களும் இருக்கின்றது. மேங்களூர்ல நடந்த இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், பப்ல பூந்து அடிச்சதாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் பெங்களூர்ல இன்னைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. அதனால அந்த ஒரு இதையும் நம்ம அந்த கவர்னன்ஸ் அப்படின்றதையும் நம்ம விட்டுடக்கூடாது. இன்னொன்று இன்னைக்கு ஊழலை பற்றி இன்னைக்கு அதிகமாக எல்லாருமே பேசிக்கொண்டு, எல்லா கட்சியுமே பேசிக்கொண்டு இருக்கோம். இன்னைக்கு இந்திய அளவில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மீடியா ஒரு காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி இன்னைக்கு ஒரு காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒரு காரணம். இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்க்கின்றதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது.
இதுக்கு முன்னாடி அப்போ வந்து ஊழல் இல்லை, இப்போதான் ஊழல் நிறையா இருக்குது அப்படி. இன்னைக்கு ஊழல்கள் வந்து வெளியே வர்றதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதற்கான வந்து அந்த மானிட்டரிங் மெக்கானிசம், அதை வந்து பார்க்கிறவர்களும் பார்க்கக்கூடிய இவங்களும் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஊழல்கள் வந்து இன்னைக்கு தெரிய வருது மக்களுடைய கவனத்திற்கு. அந்த விதத்தில் வந்து ஒரு உண்மையான ஒரு அதாவது ஜனநாயகத்தை வந்து இப்போ பண்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஜனநாயகத்தை வந்து பெர்ஃபெக்ட் நம்ம ஆக்கி கொண்டு டுவர்ட்ஸ் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ராஜா சார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு உங்ககிட்ட தகவல் பெறும் சட்டம் அவர் சொன்னாரு, அதை நான் முக்கியமா கொண்டு வரேன். பல இது எதிர்ப்புகளுக்கு எதிரில் எங்கள் தலைவி சோனியா காந்தி அவர்களின் உந்துதலின் பேரில் மட்டுமே இந்த தகவல் பெறும் சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால பல ஊழல்கள் வெளிவருது. நாட்டுக்கு நல்லது. நாங்க என்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, அழிவது நாங்களாக இருந்தாலும் வாழ்வது இந்தியாவாக இருக்கட்டும்ன்ற முறையில் தான் நாங்க ஒவ்வொன்றத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடித்தட்டு மக்களையும் போய்கிட்டு இருக்கோம். அது மக்கள் உணர்ந்துதான் எங்களுக்கு இன்னைக்கு ஓட்டளிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இப்ப ராஜா சார் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க சொல்லுங்க, கட்சி இரண்டாக பிளவுபட்டது தோல்விக்கு காரணம்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் எங்களால் எப்படி பார்க்க முடிகிறதுன்னா, கடைசி நேரத்தில் ஜெகதீஷ் ஷெட்டர் அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியுமா? ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இன்று நாங்கள் பதவியிலிருந்து விலக போகிறோம், இன்று ஒரு 4 எம்எல்ஏக்கள் சென்று விடுவார்கள் என்று தினமும் ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது கர்நாடக அரசியல் நிலவரத்தை குறித்து. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் கடைசியில் முழுமையாக ஆட்சியை முடிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? ஏனென்றால் இந்த 5 வருட ஆட்சி காலத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருந்தனவே என்ற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் பதிந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் கர்நாடகத்தில் வந்த பிறகுதான் டெவலப்மெண்ட்ங்கிற வார்த்தையே நாங்கள் கேட்க துவங்கினோம் என்று பல பொதுமக்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுக்கு 0% இன்ட்ரெஸ்ட்ல கடன் உதவி, விவசாயிக்கென்று தனி பட்ஜெட் என்று பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் கொண்டு வந்தது என்பதை 3 ஆண்டுகள் முதல்வராக இருந்த திரு எடியூரப்பா அவர்களுக்கும் கூட அந்த ஆதரவு பிரிந்திருக்கிறது. அதனாலதான் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு சீனியர் லீடர் வெளியில போயிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரமற்ற தன்மை வர்றதுங்கிறது இயல்பு. இப்ப காங்கிரஸ் கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில ஒய்எஸ்ஆருக்கு அப்புறம் ரோசையா வந்தார், ரோசையாவுக்கு அப்புறம் கிரண் ரெட்டி வந்தார், மும்பையில 3-4 முதலமைச்சர்கள் மாறி இருக்காங்க. இது நடக்க கூடாது, நான் இதை நியாயப்படுத்தல. ஆனால் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ வந்து மக்கள் பெருவாரியாக வாக்களித்து விட்டார்கள் என்பது அல்ல. நாளைக்கு வாக்கு சதவீதங்கள் வரும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அடிஷனும் இல்லைங்கிறத நாம பார்க்க முடியும். ஆகவே தோல்விக்கு காரணம் பிளவுதான் சார். அவர் மீண்டும் மீண்டும் தோல்விக்கு காரணம் பிளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பார்த்தீர்களானால் அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பலைகள் வந்து காங்கிரசின் வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஆதரவு தந்த விஷயங்களை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. முக்கியமா இந்த காவிரி பிரச்சனை எல்லாம் முடிவெடுக்கவே விடாமல் 2 கட்சிகளுமே வந்து இருந்து கொண்டிருந்தார்கள். பொறுத்தவரை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால் காவிரி பிரச்சனையில் எந்த முடிவையும் அறிவிக்காமல் அது வந்து இழுத்து கொண்டே இருந்தார்கள். தற்போது சொல்லுங்க, முக்கியமான பிரச்சனைகள் இனி வந்து தேசிய பிரச்சனைகளாகவே இவர்கள் இந்த பிரச்சனைகள் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாமா? காங்கிரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? கர்நாடகத்திற்கு என்று சிறப்பு திட்டங்கள் என்ன இருக்கிறது காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்லுங்க. முதல்ல காவிரியை பற்றி பேசணும். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் காவிரி ஆணையத்தை ஏற்படுத்தி நமக்கு நம்ம விவசாயிகளுக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கேன். எங்கள் தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். எங்கள் அமைச்சர்களும் பேசியிருக்காங்க. முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு சென்று நான் சொன்ன மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னதால் தான் தண்ணீரும் திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அங்கே தேர்தல் இருந்தாலும் தண்ணீர் திறந்து விடணும்னு சொன்னோம், தண்ணீர் திறக்கப்பட்டது. ஒன்று, அதை கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இவர் ஏற்கனவே நமது ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி மற்ற ஜாதிகளுடைய கோலோச்சி இருக்குச்சு. தாழ்த்தப்பட்டவர்களை முன்னிறுத்துவது, மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினரை முன்னிறுத்துவது காங்கிரஸ் தான் என்பதற்காக இன்னைக்கு போடப்பட்ட ஓட்டு. இது ரிசல்ட் வரச்சேவும் அதை நாங்கள் செயல்படுத்துவோன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த தலைவர்கள் முதலமைச்சர் யாருன்னு. கட்சியில ஜனநாயகம் வளரணும். இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளையும் கேட்டுக்கிறேன், கட்சிகளில் ஜனநாயகம், அதே சமயத்தில் டிசிப்ளின் இருக்கணும். ஜனநாயகம்ன்றது ஒரு எதுக்கு எடுத்தாலும் வந்து எதை பத்தியும் சொல்றது இல்லை. தேர்ந்தெடுக்கப்படுவரையும் நம்ம எல்லா கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சியும் நாங்களும் இன்னைக்கு மோதிக்கிறோம். திரு ராஜாவும் நானும் கருத்து வேற்றுமைப்படுறோம்.
அதனால அவர் தனிப்பட்ட விமர்சனம் அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் கட்சிகளும் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேர்ந்தெடுக்கப்பட ஆள விடணும். இன்னும் கேட்டா இந்த 5 வருடத்துல இவங்க எடியூரப்பா போனப்புறம் கூட அந்த ஆட்சியை வீழ்த்தி நாங்க உடனே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல. நாங்க பொறுமையா இருக்கோம். ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்துல முடக்கி ஆட்சி வரக்கூடாதுன்னு செய்யறாங்க பிஜேபி. அவர்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசரப்படாதீங்க. மக்கள் சொல்லுவாங்க, நீங்க மக்களாட்சி வந்தா நாங்க வந்து மக்கள் தீர்ப்ப மகேசன் தீர்ப்புன்னு ஏத்துப்போம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். சத்தியமூர்த்தி பவன்ல நம்ம செய்தியாளர் இருக்காரு, அங்க என்ன நிலவரம் கேட்கலாம். நேர்களே, சத்தியமூர்த்தி பவனில் நமது செய்தியாளர் ஜெகதீஷ் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து நேரடி தகவல்களை பெறலாம். வணக்கம் ஜெகதீஷ். வணக்கம் ஜெனிஃபர். ஜெகதீஷ், கர்நாடக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வெற்றி முகத்தை நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. அங்க சத்தியமூர்த்தி பவனில் தற்போது நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அண்மை தகவல் என்னன்னு சொல்லுங்க ஜெகதீஷ். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொடக்கத்திலிருந்து முன்னிலையில் இருப்பதன் காரணமாக இன்று காலையிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து தொடர்ந்து இங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு வர தொடங்கிட்டாங்க. அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து கண்டிப்பா அந்த தேர்தல் வந்து வெற்றி பெறும் தங்களுக்கு முன்பாகவே தெரியும், இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து மெஜாரிட்டியை பிடிக்கும், மெஜாரிட்டிக்கு தேவையான 113 இடங்களை பிடித்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இருக்காங்க. காலையில இருந்து அவங்க வந்து குவிய ஆரம்பிச்சாங்க. மேலும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு தாங்கள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சூழ்நிலை ஏற்பட்டாலும் முழுமையா வெற்றி அடைந்த பிறகு தாங்கள் வந்து பட்டாசு எடுத்து முழுமையாக இனிப்பு கொடுத்து கொண்டாட முடியும். வெற்றி என்பது உறுதியான ஒன்று தெரிந்தால் கூட வெற்றிக்கு பிறகு தாங்கள் பல்வேறு கொண்டாட்டங்களை இந்த பகுதியில் வந்து கொண்டாட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நம்மளோட சில தொண்டர்கள் வந்து இங்க இருக்காங்க. அந்த தொண்டர்கள் வந்துட்டு தங்களுடைய மகிழ்ச்சி எவ்வாறு தெரிவிச்சுக்கிறாங்க, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அவங்களோட நம்ம பகிர்ந்துக்கலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்போ வந்துட்டு காங்கிரஸ் வந்து அங்க லீடிங்ல வந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி எதிர்ப்பு? காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா 112 இடம் அதிக பெரும்பான்மை பேர் பெறும். ஆனா இப்போதைக்கு நாங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் பட்டாசு வெடிக்க வந்திருக்கிறோம். ஃபுல் ரிசல்ட் வந்த பிறகு நாங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி கொண்டாட போறோம். நாங்க கர்நாடகா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்கும், ரிசல்ட்டுக்கோசம் முழு ரிசல்ட்டுக்கோசம் காத்துருக்கோம் நாங்க. ஜெனிஃபர், அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதே போல பல்வேறு தொண்டர்கள் இங்க இருக்க சத்தியமூர்த்தி பவனுக்கு திரண்டு வந்த வண்ணம் இருக்காங்க. காங்கிரஸோட வெற்றி வென்றது உறுதியான ஒண்ணு அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. ஜெனிஃபர், கண்டிப்பா. ஜெகதீஷ், அங்கிருந்து அண்மை தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ராஜா சார், நீங்க சொல்லுங்க, உங்களிடம் ஒரு கேள்வி. அதாவது நரேந்திர மோடியை எப்படியாவது அங்கிருந்து அழைத்து வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இறங்கினீர்கள். அதே போல் நரேந்திர மோடியும் வந்தார். நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு ஏன் வெற்றியை கொடுக்கவில்லைன்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க சார். மோடிஜி ஒரு கூட்டம் 2 கூட்டம் வந்ததுனால இம்பாக்ட் வரும்னெல்லாம் நாங்களும் எதிர்பார்க்கல. இன்று கர்நாடகத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு என்பது தற்காலிகமானது. திரு அமெரிக்க நாராயணன் ஜனநாயகம் பற்றியும் ஒருத்தர் எவ்வளவு நாளைக்கு ஆள விடணும், எவ்வளவு பொறுமையா இருக்கணும்லாம் போதனை செய்தார். ஆனால் முதலாக இந்த தேசத்துல பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்த கம்யூனிஸ்டை கவிழ்த்தவர்கள் இவர்கள். 75ல நெருக்கடி நிலையை கொண்டு வந்து எல்லா அரசியல் நடவடிக்கையும் முடக்கி மொரார்ஜிபாய் தேசாய், ஆச்சாரிய கிருப்லானி, ஜெயபிரகாஷ் நாராயண் என்று எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் சிறையிலே போட்டு கொடுமைப்படுத்திய ஒரு காட்டுமிராண்டி ஆட்சியை கொடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதை, இங்கு சிட்டி பாபு போன்றவர்கள் கொல்லப்பட்டதையும், மேகலதா ரெட்டி பெங்களூர்ல கொல்லப்பட்டதையும் இந்த நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆகவே ஜனநாயகத்தை பற்றியும் அவங்க கட்சியிலேயே தேர்தலே நடத்துறது இல்ல. 15 வருஷமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் தவிர வேற எந்த ஆபீஸ் பேரும் கிடையாது. அதனால பிஜேபிக்கு வந்து ஜனநாயகத்தை பற்றி எல்லாம் டீச் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இல்லைங்கிறத நண்பர் அமெரிக்க நாராயணன் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். சார், உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லுங்க. ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து மறுபடியும் நல்லா படிச்சவரு, நல்ல தமிழக இந்திய அரசியல கரைச்சி குடிச்சவரு. ஆனா அவர் செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க, அவருக்கு அது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கூட தேர்தல் பொட்டியை வச்சு மாணவர் காங்கிரஸுக்கு நாங்க நடத்தினோம், எல்லா பத்திரிகைகளும் வந்தது. இளைஞர் காங்கிரஸுக்கும் நடத்தினோம். முதன்முறையாக எந்த கட்சி தலைவரும் சொல்லாத அளவு எங்க கட்சியில டெமோக்ரஸி கொண்டு வரணும், இன்னும் நிறைய இருக்கணும்னு அவர் சொன்னார்னா நான் ஒத்துக்கிறேன். அதுல ஒன்றும் தவறு இல்லை. ராஜா சொன்ன கருத்து எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், எங்க கட்சிக்கும் பொருந்தும். ஆனா எந்த கட்சி தலைவர் டைனாஸ்டிக் ரூல் வரக்கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இது எந்த கட்சி தலைவருக்கு? அதாவது இல்லாதவங்க, நான் வந்து குடிசையிலேயே ஏதாவது ஏழையாவே இருந்துகிட்டு நான் சாப்பிடவே இல்லைன்னா அவனுக்கு சாப்பிட முடியலன்றது கஷ்டம், அது கஷ்டம். ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு இருக்கச்சேவும் நான் வந்து டைனாஸ்டிக் ரூல் வரக்கூடாது. அதே போல வந்து நரேந்திர மோடியை அடையாளம் காட்டலாம் இல்லையா? அதே போல அவங்க நரேந்திர மோடியை சொல்லுவாங்க. நீங்க மறுபடியும் சொல்றேன், நாங்க வந்து காந்தி ஃபேமிலி உண்மைதான். அவங்க வந்து நாட்டுக்கு பல கட்சிகள் தொண்டர்களை சாக வைத்து தலைவர்கள் வளர்றாங்க. நாங்க எங்க தலைவர்கள் சேர்த்திருக்காங்க. அது மகாத்மா காந்தியா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும்,
ராஜீவ் காந்தி ஆகட்டும், தலைவர்களுடைய ரத்தத்தை சிந்து வளர்த்துகின்ற நாடு கட்சி எங்களது கட்சி. அந்த வழியில வந்தவர் சொல்றாரு, அடுத்தது என்னுடைய குடும்பத்திலேருந்து ஆள் வரக்கூடாது, அதற்காக நான் திருமணமே செஞ்சு கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. எந்த தலைவருக்கு அந்த துணிவு வரும்? ஒன்று. ஜனநாயகத்தை பத்தி பேசுறாரு. எங்க தலைவர் பேசினாரு, அவர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, எல்லா கட்சியும் எங்க கட்சி உட்பட 20-30 பேர் தான் இந்த கட்சியை நடத்துறோம். உண்மையிலேயே கட்சியில ஜனநாயகம் வளரணும்னு சொல்லிட்டு அதற்கான வழிமுறையை நெறிமுறைப்படுத்தியிருக்காங்க. அதை வேற எந்த கட்சியிலையும் செய்யல. தேர்தல் நடக்குது என் கட்சியில, ஆனா அதை மறைக்க பார்க்கிறாரு. ஆனா அவர் சொன்னது உண்மை, பாதி உண்மை. அது மறுபடியும் பாதி உண்மையை சொல்றவங்க உண்மையை தெளிவா சொல்லணும். நான் அவர் மாதிரி பொய் சொல்ல, நடக்கவே இல்லை, என் கட்சியில் எல்லாத்தையும் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல. அவர் உண்மையை சொல்வதன் மூலம் பொய்யை அதிகப்படுத்துகிறார். அதை அவர் தெரிஞ்சுக்கணும், உண்மையை சொல்லணும். பெர்னாட் சார், நீங்க சொல்லுங்க. இந்த கர்நாடக தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதன் மூலம் காங்கிரஸ் நாங்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே சமயம் பாஜகவுக்கு கிடைத்திருக்கும் இந்த பின்னடைவு, இதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய தருணமாக பார்க்கணுமா? எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்று, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க தலைக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் 2014 தேர்தலில் அவர்களுக்கு பின்னடைவு கட்டாயமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். ஊழல் செய்கின்ற அமைச்சர்களை, மத்திய அமைச்சர்களையும், மாநிலத்தில் அவர்கள் எங்கு ஆளுகின்றார்களோ அந்த மாநிலத்தில் எங்கே ஊழல் இருக்கின்றோ அவர்களையும் வெளியேற்ற வேண்டும். அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி என்பதை அவர்கள் மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ஒரு ஆண்டு அவங்களுக்கு டைம் இருக்குது. அதில் அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா தான் 2014 மக்கள் வாக்களிப்பார்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்பரன்சி நிறையா இருக்கின்ற ஒரு இடத்துல இன்றைக்கி இவ்வளோ ஊழல்கள்லாம் மக்களுக்கு தெரிய வர்றப்ப அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கையின் மூலம் நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் என்று சொன்னாலே ஒழிய அவர்கள் அப்படி இல்லாட்டி அவங்களும் ஊழலுக்கு துணை போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இப்போ ஒரு பாடம் கற்றுருப்பாங்க நான் நினைக்கிறேன். மோடியை அவங்க எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு அவர் மூலமாக ஓட்டு சம்பாதிக்கலாம் என்பதெல்லாம் இனிமேல் முடியாது. குஜராத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்றால் அது குஜராத் தான். அதனால் அந்த குஜராத் மருந்து என்பது மற்ற மாநிலங்களுக்கு அது எடுபடாது. அதே போல் அவரை தேசிய தலைவராக வணக்கம் நேயர்களே, கர்நாடக தேர்தல் முடிவுகளை காலை முதல் சுட சுட பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடன் திரு அமெரிக்க நாராயணன், காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அமெரிக்க நாராயணன் இணைந்திருக்கிறார். அவருடன் இப்பொழுது புதிதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொழிலாளர் பேர் இயக்கத்தினுடைய தேசிய செயலாளர் திரு கல்யாணராமனும் இணைந்திருக்கிறார். அவர்களுடன் தற்போது நாம் வாதிப்போம். வணக்கம். வணக்கம். இப்போ கல்யாணராமன், நீங்கள் இப்போ பாஜக சார்பாக நம்முடைய வாதத்தில் இணைந்திருக்கிறீங்க. இப்போ கர்நாடகத்தில் முதலாக தென்னிந்தியாவில் ஒரு ஆட்சியை பிடித்த ஒரு மாநிலத்தை பாஜக இழந்திருக்கிறது. அதை பற்றி பொதுவாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இழந்திருக்கிறது கன்க்ளூசிவ் ரிமார்க் இருக்கு. இழக்க வாய்ப்பு இருக்கு, இழப்பு நோக்கி போயிட்டு இருக்கோன்றது இல்ல, கிட்டத்தட்ட இன்னும் முடிவு வரல முழுமையா. ஓகே, எனிவே எழுந்துருவோம்ன்ற விஷயம் தெளிவா இருக்கு. இதுல பாஜக 3ஆ பிளந்து போட்டிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம முதல்ல மனசுல எடுத்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சி, கர்நாடக ஜனதா கட்சி தவிர்த்து பிஆர்எஸ், ஸ்ரீராமுலு கட்சின்ற பேர்ல. ஸோ 3 இடத்துலயும் ஓட்டு ஸ்பிளிட் ஆயிருக்கு. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னுவாங்க. அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய நிலைமை. 112 சிம்பிள் மெஜாரிட்டி அவங்க வந்துருவாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா மக்கள் ஓட்டு போடும்போது 3 அடிப்படையான விஷயம் இருக்கு. ஒன்னு அதிருப்தி, இன்னொன்னு கோபம், இன்னொன்னு வெறுப்பு. பாஜக மேல மக்கள் அதிருப்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. உட்கட்சியில் இருந்த குழப்பங்கள், சில தலைவர்கள் செய்த தவறுகள், அதனுடைய அடிப்படையில் பாஜக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியும் பாஜகவில் ஏற்பட்ட பிளவும் இன்றைய தோல்விக்கு காரணமா இருக்கலாம். அதுக்காக மக்கள் டிசைசிவா காங்கிரஸுக்கு ஃபேவரபிளா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு அமைப்பு வர முடியாது அப்படின்னு இருந்தோ அந்த அமைப்பு மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக காட்டியிருக்காங்கன்றது பிஜேபியில் ஏற்பட்ட பிளவுக்கு அப்பாற்பட்டு 45 தொகுதிக்கிட்ட அவங்க வந்திருக்கிறத காட்டுது. காங்கிரஸ் லாஸ்ட் டைம் 80 சீட்டு ஜெயிச்சிருந்துச்சு. காங்கிரஸ் ஒன்றும் குறைச்சலா இல்லை. காங்கிரஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு
அதிகமான ஒரு எண்ணிக்கையில இன்னொரு 30 எண்ணிக்கையை மக்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் இல்ல. அவங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி எப்போ வரும்னா அவங்க 2013 எண்ட்லயோ இல்ல 2014 துவக்கத்திலேயோ ஏற்பட போற மாபெரும் தோல்வி மரணடி, அப்பதான் அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் வரும். திரு நாராயணன் சார், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து திரு கல்யாணராமன் என்ன சொல்றாரு, இது கர்நாடகத்தில் ஏற்பட்ட பாஜகவினுடைய தோல்விக்கு கட்சி பிளவுபட்டதுதான் காரணம். அதாவது முக்கிய தலைவர்களாக இருந்த எடியூரப்பா, அடுத்து பெல்லாரியில் செல்வாக்கு மிக்க ஸ்ரீராமுலு புதிய கட்சி தொடங்கியது, இதனால் வாக்குகள் பிரிந்ததனால் இந்த பின்னடைவே தவிர இது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் கிடையாதுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் சொன்னாரு காங்கிரஸ் வந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம்னு. நாங்க மகிழ்ச்சி அடையலை, உண்மையிலேயே நாங்க பொறுப்பு அதிகமா இருக்குன்னு உணர்றோம். அவர்களைப் போல வெற்றியை கண்டு மகிழ்ச்சியும் அகங்காரமும் கொள்பவர்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கு பொறுப்பு அதிகம். அடித்தட்டு மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதனால் வந்து அவர் சொன்னாரு அதிருப்தி, வெறுப்பு, கோபம்னு சொன்னாரு. ஊழலை கண்டு கோபம் கொள்ளவில்லையா? அவங்க வந்து இந்தியாவில் வந்து கோல் ஸ்கேம்னு ஒன்று இருக்குது. அதற்கு ஆரம்ப வித்திட்டதே கர்நாடகா பிஜேபி தானே, சந்தேகம் இல்லையா? அதுல ரெட்டி பிரதர்ஸ்ன்றதோட கையை வச்சு சுஷ்மா ஸ்வராஜ் கையில வச்சு இன்னைக்கு அவங்க தலையில ஆசீர்வதித்தாங்களே, அந்த கண்மை மக்கள் பார்க்கலையா? அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணான ஒரே ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு கொட்டு 5 வருஷத்துல காங்கிரஸ் வந்து ஊழல்னு சொல்றாங்க. இருக்கலாமோ இல்லையோ, ஆனா அதை விட 3 மடங்கு அதிகம்னு வீக் பத்திரிகையில சொல்லியிருக்காங்களே, அதை கண்டு மக்கள் கோபம் கொள்ளவில்லையா? இடையில் வந்து தற்போது தம்முடைய வெற்றி நிலவரத்தை பார்ப்போம். வந்து கர்நாடகத்தினுடைய தேர்தல் முடிவுகளுடைய தற்போதைய நிலவரம் வந்து 114 இடங்களில் காங்கிரஸ் கட்சி முன்னணியில் இருக்கிறது. கிட்டத்தட்ட இதன்படி பார்த்தால் அறுதி பெரும்பான்மை பலத்தை அடையக்கூடியதுதான். இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட முடிவுகள் என்பது அதில் 9 தான், மீதி எல்லாம் முன்னணி நிலவரங்கள். ஆகவே கடைசியாக அதில் பார்க்க வேண்டும். இருந்தாலும் 114 என்கின்ற அறுதி பெரும்பான்மை இடங்களில் காங்கிரஸ் முன்னணி என்பது தற்போதைய நிலவரம். அடுத்ததாக மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி, தேவகவுடா, குமாரசாமி ஆகியோருடைய கட்சி 42 இடங்களிலே முன்னணியில் இருக்கிறது. அடுத்ததாக கர்நாடக ஜனதா கட்சி, எடியூரப்பாவினுடைய கட்சி அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி 38 இடங்களிலே முன்னணியில் இருக்கிறது. கர்நாடக ஜனதா கட்சி, எடியூரப்பாவினுடைய கட்சி 13 இடங்களிலே முன்னணியில் இருக்கிறது தற்போதைய நிலவரம். இதுல கல்யாணராமன் சார் நம்ம எதிர்பார்த்தது கருத்து கணிப்புகளும் கூட, தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பும் சரி, அடுத்தது எக்ஸிட் போல் வாக்குப்பதிவுக்கு பின்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் கட்சியை பற்றி கணித்தது கிட்டத்தட்ட கரெக்டாக வருகிறது. 114 என்ற எண்ணிக்கை சொன்னார். ஆனால் அடுத்ததாக 55 முதல் 60 என்றுதான் 2வது இடத்தை எல்லோரும் பாஜகவுக்கு கொடுத்தார்கள். ஆனால் இதில் எதிர்பார்க்காத முடிவாக மதசார்பற்ற ஜனதாதளம் உங்களுக்கு வந்து 2வது இடத்தை கைப்பற்றி இருக்கிறது. இதற்கு நீங்கள் சொன்னீர்களே, இது வந்து பிளவுபட்டதனால்தான் காங்கிரசுக்கு இந்த வாக்குகள் போயிருக்கிறது என்று. அப்படி இருந்திருந்தாலும் கூட 2வது இடத்தை நிச்சயமாக பாஜகவுக்கு மக்கள் வழங்கியிருப்பார்கள். அப்போ வந்து கிட்டத்தட்ட இப்ப காங்கிரசுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து மதசார்பற்ற ஜனதாதளங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் இருந்தது. காங்கிரஸ், ஜனதாதளம் 2 கட்சிகள் தான். உங்களுக்கு ராமகிருஷ்ண ஹெக்டே, குண்டு ராவ் இவரெல்லாம் இருந்தபோது இருந்தது. இடையிலே எடியூரப்பாவினுடைய செல்வாக்கினால் பிஜேபி தலையெடுத்தது. மீண்டும் அதே நிலை கர்நாடகத்தில் உருவாவது போல் தோன்றுகிறது. அது காங்கிரசுக்கு மாற்று ஜனதாதளம் தான் என்ற ஒரு நிலை உருவாவது போல் தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, இந்த ரீடிங் வந்து ஒரு தவறான ரீடிங். மிக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனைக்காக ஒரு ஆர்குமெண்ட் வைப்போமே. ஒரு கட்சியை வந்து 30% வாக்குகள் பெறுதுன்னு வச்சுப்போம். தோல்வியுற கட்சி 25% வாக்குகள் பெறுதுன்னு வச்சுப்போம். பிஜேபி 30, காங்கிரஸ் 25 ஒரு கற்பனைக்காக வச்சுப்போம். கற்பனை நல்ல கற்பனை வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய டர்ன் வரும்போது நீங்க பேசலாம். பிஜேபியிலிருந்து ஒரு 10% வாக்குகளை மற்ற 2 கட்சிகள் பிரித்து கொண்டு போனால் காங்கிரஸுக்கு 5% மோர் பர்சன்டேஜ் கிடைக்கிறதும், அது மூலமா காங்கிரஸ் வின் பண்றதும் ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பிஜேபியில ஏற்பட்டிருக்கிற பிளவு அது எப்படி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காட்டுற மற்ற அந்த 13 பேர், மற்றவர்கள் என்ற லிஸ்ட்ல வர 13 பேர்
கர்நாடகா ஜனதா கட்சி மற்றவர்கள் வந்து 17 இடம் முன்னணி. 17னா கர்நாடகா ஜனதா கட்சி ஒரு 13, ரெண்டும் சேர்த்து 30 ப்ளஸ் பிஜேபி ஒரு 40ன்னு உங்களுடைய இண்டிகேஷன் சொல்றது. ஸோ அதுபடி பார்த்தாவே மொத்தமா 70ன்ற அந்த இது வருது. ஒன்று. ரெண்டாவது மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு அங்கே இண்டிகேட் ஆகிறது 40, கிட்டத்தட்ட 40, 45 அந்த ரேஞ்சில் சொல்றீங்க. அதனால எங்களுடைய ரீடிங் சரியா தான் இருக்கு. இதில் காங்கிரஸ்க்கு பெரிய ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பாருங்க, இந்த அகங்காரத்திரி கொக்கரிப்பு இங்க தெரியுது பாருங்க. அமெரிக்கா நாராயணன் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு இல்லையா, ஒரு வெளிநாட்டு இதோட இந்த அமெரிக்க ஆணவம் தெரியுறது அவர்கிட்ட. ஸோ இந்த அணுகுமுறையில வந்து டெமோக்ரஸின்னு ஒன்று வச்சிருக்கோம். அதில் வந்து இந்த நம்பர் கேம், பர்சன்டேஜ் கேம் தான் இங்கே ஆகுதே தவிர உண்மையான ஜனநாயகத்துடைய வெளிப்பாடு அரசியலில் இன்னைக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. அதான் நம்மளுடைய ஜனநாயக அமைப்பு. நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நடத்தலை. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து யார் வரணுன்றதை மக்கள் தெளிவாக முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒபாமா வேணுமா வேற ஆள் வேணுமான்றதை தெளிவாக முடிவு பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அதனால நம்மளுடைய ஜனநாயக ரீதியில் என்ன நடக்குமோ அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தெளிவா தெரிகிற விஷயம் வந்து பாஜகவில் ஏற்பட்ட பிளவு 3ஆ பிரிந்தது தான் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா போட்டு பார்த்தா 70 சீட்டுகள் கிடைச்சிருக்கு. அதோட அதிகமா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அவர் சொல்லுகிறபடி உங்களுக்கு வந்து பெரிய அதிருப்தி அலை இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் பின்னடைவு கிடைத்திருக்கும். அப்படி கிடைக்கவில்லை. இது பிரிந்துதான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் பெற்ற எண்ணிக்கையை மற்றவர்கள் எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர் ஒரு கணக்கை சொல்கிறார்கள். முதல்ல அவர் வந்து எல்லாத்தையும் எப்படி தவறா சித்தரிக்கிறான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் ஒரு செகண்டுக்கு முன்ன சொன்னதே சொல்ல விரும்புறேன். அவர் எல்லாத்தையும் படிச்சுதான் செய்யறாரா, இல்ல வழக்கமா பிஜேபி செய்யற மாதிரி திரிச்சு பேசுறாரான்னு தெரியாது. உண்மையை திரிச்சு பேசுவதில் அவர் உத்தமர்கள். என்னுடைய பேரை கூட சரியா தெரிஞ்சுக்காம அமெரிக்கான்னு சொல்றாரு. என் பேர் ஐயா, நீங்க பேசச்சே நான் குறுக்கிடல. ஒரு வார்த்தை நான் குறுக்கிடவில்லை. ஒரு வார்த்தை நான் குறுக்கிடல. தயவு செய்து உங்களுடைய ஹிஸ்டரி என்னால சொல்ல முடியும். பொய்யை திரும்ப திரும்ப பேசாதீங்க, திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் பேர் வந்து அமெரிக்கை நாராயணன். அமெரிக்கைனா தமிழ்ல பணிவான. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இல்ல தெரியாம சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். சரி, நான் அங்க இருந்ததால பல பேர் சொல்லிருக்காங்க. அது பெயர் சர்ச்சை நம்ம இல்ல. ஆனா அவர் சொல்றத வந்து கொக்கரித்தார்னு சொல்றாரு. அவர் கொக்கரிக்கிறாரு, பொய்ய சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. நாங்க பொறுப்போட இருக்கோம், பொறுப்பை உணர்றோம் சொல்றோம். இல்ல இப்பொழுது நீங்கள் அந்த கால்குலேஷனை பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து அதாவது உங்களுக்கு வந்து என்னன்றா, இன்றைக்கு வந்து ஒரு அதிருப்தியோ வெறுப்போ இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கும். அப்படி கிடையாது. நாங்க பிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம். சீட்டாங்க அதான் சொன்னேன். கணக்கு பிணக்கு சுணக்கு ஆமணக்குன்னு பாரதியார் சொன்னாரு. அந்த கணக்கை தான் இவர் ஆமணக்கா ஆக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். முதலிடத்தில் வகித்த பாஜக இன்று 3வது இடமா 4வது இடமா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரசுக்கு எதிர்கட்சி பாஜகவாக இருந்திருந்தால் அவர் சொல்வது ஓரளவு சரியாக இருக்கலாம். ஆனா அவரே சொன்னாரு 3 காரணங்கள். அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதிருப்தி, கோபம், வெறுப்பு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தடி எடுத்துட்டு போய் அவங்க இதுல மக்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு போய் அடிச்சாங்களே, அது வெறுப்பை உண்டாக்காதா? மைனாரிட்டிஸ் இவங்களை போய் தாக்கினாங்களே, ஒரு கிராமத்தையே போய் தாக்கினாங்களே, அதற்கு அரசே ஆதரவா இருந்ததே, அதை வெறுப்பை உண்டாக்காதா? எல்லா மக்களும் இந்நாட்டு மக்கள், எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, எந்த மொழியினரா இருந்தாலும் சரி, பாஜக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தால மக்கள் அவர்கள் மேல அவர்களுக்கு வெறுப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அவர் இடைவேளைக்கு பிறகு பதில் சொல்லுவார். அதற்கு முன்னதாக தற்போதைய நிலவரத்தை பார்த்து விடுவோம். காங்கிரஸ் கட்சி 113 இடங்களில் முன்னணி வகிக்கிறது. அறிவிக்கப்பட்ட முடிவுகள் 10. அந்த 10 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி இருக்கிறது. அடுத்ததாக மதசார்பற்ற ஜனதாதளம் 42 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 36 இடங்களிலும், எடியூரப்பாவினுடைய கர்நாடக ஜனதா கட்சி 13 இடங்களிலும் முன்னணி வகிக்கின்றன. மற்றவர்கள் அதாவது நேரிலே கர்நாடக
கர்நாடக தேர்தல் முடிவுகள் நிலவரத்தை தற்போது விவாதத்துடன் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த விவாதத்தை மீண்டும் தொடரலாம். இப்ப கல்யாணராமன் சார், இப்ப நம்முடைய நாராயணன் சார் அவர்கள் கூட சொன்னார்கள், அதாவது வெறுப்பு அதிருப்தி எதுவுமே இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆக எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? இப்ப ஏற்கனவே எடுக்கப்பட்ட சில சர்வே முடிவுகள் படி, அதாவது அது தேர்தல் கணிப்பு அல்ல, அங்க உள்ள கவர்னன்ஸ், அங்க உள்ள ஆட்சி பற்றி எடுக்கப்பட்ட முடிவுகளில் 2008ஆம் ஆண்டு பெரிய அளவிலே கர்நாடக மக்களுக்கு பாஜக மேலும் எடியூரப்பா மேலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது இல்லை. அதுக்கு காரணம் அடுத்தடுத்து ஏற்பட்ட பல குற்றச்சாட்டுகள், பெல்லாரி சகோதரர்கள், அடுத்து நில ஆக்கிரமிப்பு, அடுத்ததாக முதலமைச்சரை மாற்றுவதற்கு எடியூரப்பா கொடுத்த பிரஷர், அழுத்தம், அதற்கு மேலிடம் பணிந்தது. இப்ப நாராயணன் சார் சொன்னது போல போன்ற ராம்சேனா போன்ற சில அமைப்புகள் அங்கு இளைஞர்களிடம் நடந்து கொண்ட விதம், காதலர் தினத்தின் போது செய்த கெடுபிடிகள், இவையெல்லாம் எப்படி வெறுப்பை ஏற்படுத்தாமல் இருந்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறுப்பு வேற, அதிருப்தி வேற. இந்த இடத்துல தான் நம்ம குழப்பம் பண்ணிக்கூடாது. ஏன் பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. மக்களுக்கு எதில் அதிருப்தி வரும்? இப்போ காங்கிரஸ் மேல மக்களுக்கு பெருசா எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்காது. ஏன்னா இந்த காலத்துலையுமே ஊழல் செஞ்சுட்டு இருப்பாங்க, இவங்க கையில எப்பயுமே ஆட்சி இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை பல மாநிலங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டம் வரை. கிட்டத்தட்ட 53 வருஷம் இவங்க அன்கொஸ்டினபிளா ஆண்டிருக்காங்க. இப்போ இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு மக்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு ரிசைன்ட் ஃபேட்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது ஒரு காலகட்டம் வரை இருந்துகிட்டு இருந்துச்சு. பிஜேபி போன்ற அமைப்புகள் வந்த பிறகுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, அரசியல் யார் ஆட்சியாளர்களோ அவங்களான எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் பிஜேபி மீட் அவுட் பண்ணலன்றது பல நேரங்கள் உண்மையாயிருக்கு எல்லா இடத்துலையும். அதாவது எதிர்பார்ப்பு 100% வந்தா 60% நம்ம மீட் அவுட் பண்ணுவோம். வேற காங்கிரஸ் 35% கூட பண்ணாது. இருந்தாலும் மக்கள் அது ஏற்புடைய தன்மை இருக்கும் காங்கிரஸை பொறுத்தவரை. ஏன்னா அவங்க அப்படிதான் மக்கள் முடிவு. பிஜேபியை பொறுத்தவரை எப்பயுமே அது ஒரு வித்தியாசமான கட்சின்றதுனாலையும் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்றதுனால மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம். அதனால பிஜேபி தலைவர்களாண்டிருந்து நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள் எதிர்பார்க்கறது மக்களுடைய இயல்பில் இருக்கிறதால மக்களுடைய அதிருப்தியும் இயல்பா இருக்கும். அதை டெலிவர் பண்ணாம போனா அந்த டெலிவரன்ஸ்ல நாங்க ஃபெயில் ஆயிருக்கோம் பல இடங்கள்ன்றது உண்மை, அதை ஒத்துக்கிறோம். ஆனா அதே நேரத்துல பெரிய வெறுப்பு இருக்கு. ஸ்ரீராம் சேனா நீங்க சொல்றீங்கல்ல, பிஜேபி மேல மக்களுக்கு ஒரு வித்தியாசமான கட்சி எதிர்பார்ப்பு இருக்கு. அது இருக்கலாம், உண்மை. அதாவது திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது, இப்பயும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பாஜக மேல் மக்களுக்கு ஒரு அச்சமும் இருக்கிறது. அதாவது மத சார்பற்ற தன்மை அந்த கட்சியில் குறைவு என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த தேவகவுடா கட்சி எல்லாம் ஸ்கோர் பண்ணி இருக்கிறத பார்த்தா நம்ம அது உண்மைன்னு தானே நினைக்கிறேன். நீங்க ரோட்ல போய் ஒரு 100 பேர் மதச்சார்புள்ள கட்சி எது, மதச்சார்பற்ற கட்சி எதுன்னு கேளுங்க. என்ன மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. என்ன உண்மையாவே மத துவேஷத்தோட விஷயங்களை செயல்படுத்துற கட்சி காங்கிரஸ் இல்ல. நீங்க 1984 ஷாபானு ஒரு மூதாட்டி, 65 வயசு மூதாட்டியை, அந்த அம்மாவுக்கு ஒரு கோர்ட்டு ஒரு சாதாரண ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, ஒரு 60 ரூபா அலிமோனி மாசம் தரணும் அவ புருஷன். அதுக்கு எதிராக முஸ்லீம் அமைப்புகள் கிளர்ந்து போராடுறாங்க. அதுக்கு 415 பேர் அயோக்கியத்தனமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிப்பீல் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு அமைப்பு இல்ல காங்கிரஸ். நீங்க நாராயண சார் இப்ப சாதாரணமா காங்கிரஸ் கட்சி என்பது மக்களுக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது மக்களுக்கு பழகி போய்விட்ட விஷயம். காங்கிரஸ் கட்சி என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று மக்கள் பழகி போய்விட்டார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சியிடம் அவர்கள் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே அவர்கள் ஓரளவு செயல்பாடுகள் இருந்தால் கூட அவர்களை மக்கள் திரும்ப திரும்ப அங்கீகரிக்க தயாராகிவிட்டார்கள் கருத்தை சொல்றாரு. நீங்க அதை போல மதசார்பற்ற என்ற விஷயத்திலும் உங்களுக்கு எப்படி முழுமையாக அந்த லேபிளை குத்த முடியும்? உங்கள் மீதும் பல கரைகள் இருக்குன்னு கடந்த சொல்றாரு. நான் எங்கள் மேல இன்னும் சிறப்பா செய்யணும்னு அவர் சொன்னார்னா அதை நான் ஏத்துக்கிறேன். காங்கிரஸ் இன்னும் சிறப்பா செயல்படணும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நாங்க இவர்கள் போல ஆணவத்தோட பேசக்கூடிய ஆட்கள் நாங்க இல்லை. அவர் சொன்னாரு காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கர்நாடகால ஆட்சிக்கு முதலமைச்சராக இருந்ததெல்லாம் காங்கிரஸ் தான். இன்னைக்கு மல்லிகார்ஜுன்றவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எஸ்சி பிரிவை சேர்ந்தவர். அதே போல இன்று அங்கு காங்கிரஸுடைய பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்
எங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவு சேர்ந்தவர் பரமேஸ்வரன். எல்லா சமுதாயத்தையும் ஒன்றிணைப்பது நாங்கள் தான். இன்னும் கேட்டா மத்திய அரசாங்கத்துல சஞ்சார் கமிட்டியில வந்த இதுக்காக சிறுபான்மையினர் முஸ்லீம்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்டு ஏற்படுத்தினோம். குஜராத் மோடி அவர்கள் அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு தடை பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் கோர்ட்ல கொண்டு போன பிறந்தான் அதை அவரு முஸ்லிம்களுக்கு படிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. இவங்க எப்படி ஒரு நாட்டை ஆள முடியும், நாட்டு மக்களை ஒன்று சேர்க்க முடியும்? வெறுப்பை விதைக்காதீங்க, எல்லாரையும் ஒன்று சேருங்க. நாங்க பண்ண தப்ப சொல்லுங்க, திருத்திக்கிறோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நாங்க எல்லாம் பர்ஃபெக்ட்னு நாங்க சொல்லல. இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் பாராளுமன்றத்துல. நான் சொல்லல, நோபல் பரிசு பெற்ற கட்சி சார்பற்ற செம் சொல்லிருக்காரு. இதை நீங்க பாராளுமன்றத்துல விவாதித்து கொண்டு வாருங்க. இல்லைன்னா பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறப்பதற்கு நீங்கள் பொறுப்பாக. குழந்தைகளுடைய இறப்பை பத்தி கூட கவலைப்படாம எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் பண்ற கட்சி எப்படி நாட்டை ஆள முடியும்? அயோக்கியத்தனமான கட்சி. கல்யாணராமன் சார், இப்ப உங்களுக்கு இப்ப இன்றைக்கு நரேந்திர மோடி இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அதாவது பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் என்றெல்லாம் போக்கஸ் செய்யப்படுகிறவர். அடுத்ததாக இன்றைக்கு ஒரு மாநில தலைவராக இருந்த அவர் இன்றைக்கு ஒரு தேசிய அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு ஆட்சி மன்ற குழுவிலும் அவர் முக்கிய அங்கம் வகிக்கிறார். இப்ப சமீபத்தில் மேற்கு வங்கம், டெல்லி என்று பல சிஏஏ மீட்டுகள்ல எல்லாம் பேசுறாரு. ஆக இப்படியெல்லாம் ஒரு அகில இந்திய உருவகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் நிலை. இந்த கர்நாடகத்தில் அவர் ஒரு தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு வாராது வந்த மாமணி போல தென்னிந்தியாவில் கிடைத்த ஒரு ஆட்சியை இன்றைக்கு கர்நாடகத்தில் பாஜக இழந்திருக்கிறது. இது மோடிக்கு கிடைத்த முதல் பின்னடைவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தீவிர பிரச்சாரம் சொல்லுவீங்க, ஒரு தீவிர பிரச்சாரம்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஒரு மாநிலத்துல 21 நாள் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல 2 மணி நேரம் ஒரு நபர் போய் பேசிட்டு வராரு. அத தீவிர பிரச்சாரம் நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு எப்படி புரியல. கலைஞர் கருணாநிதி தீவிர பிரச்சாரம் செய்தார், நாடு முழுக்க சுத்தி சுத்தி பிரச்சாரம் செஞ்சாரு. 10% கூட வாங்கல திமுக அரசாங்கம். தீவிரம்னா என்ன? ஒரு அந்த கிடைக்கக்கூடிய 21 நாட்களும் தீவிர பிரச்சாரம் செய்தும் கூட 10% ஓட்டு கூட வாங்கல திமுக இங்க தமிழ்நாட்டுல சென்ற சட்டமன்ற தேர்தல்ல. தீவிரம்னா என்னன்றது நம்ம தவறா சொல்றீங்க. சதவீத கணக்கெல்லாம் நீங்க தவறா சொல்றீங்க. 10% சீட்ஸ் கூட வாங்கல. சீட்ஸ் பத்தி அங்க பிரச்சனை கிடையாது. ஓட்டிங் ஷேர் எல்லாம் வேற. இப்ப நம்ம தமிழ்நாடு ஓட் ஷேர் வந்த பிறகு நம்ம பாப்போம், அது தனி அனாலிசிஸ். நம்ம தமிழ்நாடு தேர்தலை பத்தி பேசல, நீங்க கர்நாடகத்தை பத்தி பேசலாம். ஓட் ஷேர் தனி அனாலிசிஸ் வெச்சு பண்ணோமா என்ன? மோடியை பத்தி பேச கர்நாடகா இதுல ஒரு நபர் ஒரு 2 மணி நேரம் 2 ஊர்கள்ல 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அதனால அது மூலமா பெரிய மாற்றம் வந்துரும் அப்படின்னா ராகுல் காந்தி கூட தான் அங்க வர்றாரு, பீகாருக்கு போறாரு, பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இருக்கிறார். ஆமை இப்போ வீடு மாதிரி ஆயிருக்கு அதெல்லாம் அப்படின்னு வாதம் உண்டு. அதனால அந்த இதுக்குள்ள போகணும். தனிநபர் சார்ந்து எங்களுடைய அமைப்பு இல்லை, ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. பிஜேபின்றது ஒரு காந்தி என்று இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் கான் ஃபேமிலி இல்லை, ஃபெரோஸ் கானுடைய ஃபேமிலி இல்லை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க காந்தி ஃபேமிலி சம்பந்தப்பட்டோ இல்லை இங்க கலைஞர் ஃபேமிலி சம்பந்தப்பட்டோ அப்படி இல்லை. பிஜேபின்றது ஒரு கொள்கையுடைய பிடிப்புடைய ஒரு அமைப்பு. இது ஒரு கூட்டு தலைமையின் கீழ் இருக்கிற அமைப்பு. அதனால ஒரு தனிநபர் வருவாரு, அவருடைய பிரச்சாரத்துல எல்லாம் ஈடுபட்டுடும் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. கொள்கைகளுக்கு என்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அப்படி இல்லாட்டா ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, இதை நம்ம பேசலாம். அதுல மூணா பிரிஞ்சிருக்கோம், பிளந்திருக்கோம். அந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஆலையில்லா ஊருக்கு இழுப்பு பூச்சக்கரை மாதிரி வாய்ப்பு காங்கிரஸ்க்கு துரதிருஷ்டவசமா கிடைச்சிருக்கு. இது மக்களுடைய ஆதரவு காங்கிரஸ்க்கு இருக்கிறதா இருக்காது, அதை நம்ம பர்சன்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். நிச்சயமா காங்கிரஸ்க்கு பர்சன்டேஜ் கூடுனதுன்றதுனால வந்திருக்காது, பிஜேபி ஸ்பிளிட் ஆனதால வந்திருக்கும். வேற எந்த காரணத்தினாலையும் காங்கிரஸ்க்கு எதிர்ப்பலை இன்னைக்கு நாட்டில் இருந்திருக்கிற சூழ்நிலையில பிஜேபி மேல இருக்கிற அதிருப்தியில மக்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க சில இடங்கள்ல. அந்த பர்சன்டேஜ் காங்கிரஸ்க்கு ஃபேவரபிளா போகும்போது காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவ்வளவுதான். வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்றது இந்த தோல்வி உண்மையாவே ஒரு சாதாரணமாக கடந்த தேர்தலில் 2008 தேர்தலில் கிடைத்த வெற்றி, பாஜக கிடைத்த வெற்றி பெரும்பாலும் எடியூரப்பாவால கிடைத்தது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நிரூபணமாக இருக்கலாம். அதாவது அப்படிப்பட்ட ஒரு தலைவர், வலுவான தலைவர்,
இன்றைக்கு அப்ப எடியூரப்பா இப்ப ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? எடியூரப்பா அவ்வளவு வலுவான தலைவர்னா அவர் ஜெயிச்சிருக்கணும், அவர் ஜெயிக்கல இன்னைக்கு. அதனால அவரு 13 சீட்டோ நம்ம வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இண்டிகேஷன் கிடைக்குது. அதனால எடியூரப்பாவை பேஸ் பண்ணி நம்ம இப்ப பேசலாம். நீங்க சொன்னதை போல கட்சிக்குத்தான் வாக்கு என்று இருந்திருந்தால் நீங்க சொன்ன மாதிரி அது பிளவுபட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப பிளவுபட்டிருக்கனாலே எடியூரப்பா அங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் ஆயிட்டாரு. இப்ப காங்கிரஸ்ல அங்க ஒரு பெரிய பாப்புலர் லீடர் கிடையாது. உங்களுக்கு சித்தராமையாவோ பரமேஸ்வரோ ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது. ஆனா அவங்க கன்சாலிடேட்டா காங்கிரஸ் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியில வாங்க முடியலையே, எடியூரப்பா பிரிச்சுட்டாரு ஓட்டை. அந்த ஸ்கிரிப்ட் மக்களுடைய மனசுல எந்த மாதிரி ஒரு விதைப்பை உருவாக்குதுன்றது அடிப்படையில் தான் இது முடிவாகும். இதை நம்ம 3 பேர் இங்க டிபேட் பண்றதுனால முடிவாக போறது. மக்கள் சிந்திக்கிறாங்க. சிந்திக்கும் போது எங்க தரப்பு சேர்ந்தவர் எடியூரப்பா, அதனால நான் அவர் பின்னாடி போறேன்னு அப்படின்னு மக்களுடைய தனிப்பட்ட அந்த கருத்துனால தனிநபர் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நடந்திருக்கு. அது ஒரு பெரிய ஒரு இப்ப உங்களுக்கு இப்ப நாராயண சார், இந்த தேர்தல் பெரும்பாலும் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்பது பெரும்பாலும் அந்த மாநில சிந்தனையோடு வாக்களிப்பது, அடுத்ததாக மத்திய சிந்தனையில் இப்படி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்பொழுது கர்நாடகத்தில் தேர்தல் முடிந்திருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கு டானிக்காக அமைந்து விட்டது, உண்மைதான். ஆனால் இதே ஆண்டிலே இன்னும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி ஆகியவற்றுக்கெல்லாம் தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஆசிட் டெஸ்ட் என்று சொல்லலாமே தவிர மாநில தேர்தல்களை அது மத்திய தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு கட்டத்தில் எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி கட்சிகளை ஈர்ப்பதிலும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலவீனப்படுத்துவதற்கும் இந்த கர்நாடக தேர்தல் முடிவு பயன்படும் நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னே சொன்ன 2 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல எப்படி தவறான செய்திகளை திரும்ப திரும்ப கோயபிள்ஸ் மாதிரி சொல்றாங்கன்றதுக்கு கலைஞர் அவர்கள் 10% வாக்கு மட்டுமே எடுத்தார்னு சொல்றது எவ்வளவு பொய்யான வர வேண்டாம். இரண்டாவதாக மோடியை பத்தி பேசுவோம் இல்ல, ஏன்னா மக்கள் மன்றத்துல இதை வைக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கோம். நம்ம அவங்க சொல்றது தெளிவாக சொல்லணும். இரண்டாவதாக மோடியை பத்தி சொன்னாரு, ராகுல் காந்தியை பத்தி கம்பேர் பண்ணாரு. உண்மைதான், ராகுல் காந்தி போகச்சே எங்களுக்கு தெரியும் பீகார்ல தோல்வி அடைவோம்னு. இருந்தாலும் ஒரு படைத்தளபதி எப்படி முன்ன நின்று போராடணுமோ போராடினாரு, தோல்விக்கு பொறுப்பேற்றார். அப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல இது பண்ணாரு, 21 சீட்டு கொண்டு வந்தோம். அதனால எங்களுக்கு மத்திய அரசு போன முறை ஆட்சி வைக்க வாய்ப்பு கிடைத்தது. நாங்க தோல்வியை கண்டு துவழ்வரில் தோல்வியை பார்த்திருக்கோம், வெற்றியும் பார்த்திருக்கோம். வெற்றியை கண்டு கொக்கரிப்பதும் கிடையாது. நாங்க வெற்றி எங்கள்ட பொறுப்பை அதிகமாக உண்டாக்குறது, தோல்வி அதை விட பெரிய பொறுப்பை உண்டாக்குறது. ஏன்னா இன்னும் சிறப்பா செயல்படணும்னு அதை நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். கர்நாடக எலெக்ஷன் தேர்தல், நேஷனல் எலெக்ஷனை பத்தி பேசுனீங்க, ஆசிட் டெஸ்ட் தான் கேட்டீங்க, அதுக்கு வரேன். இது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஆசிட் டெஸ்ட். ஆனா இதுவே எல்லாம் இல்ல. இதுல ஒண்ணு தெரியுது, அதாவது பாஜக ஆட்சி கொடுத்தோம்னா கர்நாடக மாநிலத்துல தெளிவா சொல்றாங்க இதுதான் இந்தியாவில் நடக்கும்னு. கர்நாடக மக்கள் இந்திய மக்களுக்கு சொல்றாங்க. என்ன பாடம் சொல்றாங்க? பாஜக ஆட்சி வந்தா அவங்க காங்கிரஸ் தப்பு செஞ்சாங்கன்னா அதை விட 3 மடங்கு ஊழல்வாதிகள்னு வீக் பத்திரிகையில் சொல்லிருக்காங்க. கர்நாடக மக்கள் சொல்றாங்க. அதனால அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தா எந்த மாநிலத்திலே கொடுத்தாலும் மத்தியில கொடுத்தாலும் மோசமாக்கி விடுவார்கள் கர்நாடக மக்கள். கர்நாடகா எலெக்ஷன்ல கரப்ஷன் ஒரு மெயின் கிரைட்டீரியா. கரப்ஷன் இஸ் a major issue. ஏன்னா ஆனா அப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீராமுலு ஜெயிச்சிருக்காரு. ஸ்ரீராமுலு மேல எக்கச்சக்க ஊழல் ஒரு தொகுதியில ஜெயிக்கலாம். மாநிலம் புழா பாக்கச்சே நான் சொல்லல, இது வீக் பத்திரிகையில எடுத்த கணிப்பு சொல்லுது. பிஜேபி 54% மக்கள் பிஜேபி ஒரு கரப்ட் பார்ட்டி, காங்கிரஸ் 18% சொல்றாங்க. அது நான் வருத்தப்படுறேன். ஆனா இதை விட மோசம் பிஜேபி அப்படின்னு 3 மடங்கு மோசம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவதாக இந்த ஹிந்துத்துவா போன்ற இதை தூண்டி விட்டு தங்களுடைய கொள்கையை திணிப்பார்கள். நான் ஹிந்து, நான் ஒரு ஹிந்து, நான் அதுல பெருமைப்படுறேன். ஆனா மற்றவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்கள், நான் செய்வதைத்தான் மற்றவர்கள் செய்யணும்னு நான் நினைக்கல. ஆனா இவர்கள் செய்வதைத்தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும், நான் நினைப்பதான் செய்ய வேண்டும் என்று திணிக்கிறார்கள். இதுதான் இவர்கள் செய்கின்ற தவறு. நான் இந்து பெருமைப்படுறதுல தப்பே கிடையாது. மூன்றா, ஆனா மற்றவர்களும் நம்மை போன்றவர்கள் தான். எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எனக்கு இணையானவர்கள் அப்படின்னு காங்கிரஸ் மட்டும்தான் நினைக்குது. ஆனா முக்கியமாக மகாத்மா காந்தி சொன்ன
நலிந்தவர்களின் நலிந்தவர்களை நாங்க முன்னுக்கு கொண்டு பார்க்கிறோம். மல்லிகார்ஜுன் கார்கே எங்க கேபினெட் மினிஸ்டர், அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னு நான் பதிவு செய்ய விரும்புறேன். அங்க எங்க தலைவர், இவங்க தலைவர் யாராவது சொல்லுங்க. அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொண்டு வந்தவங்க போன முறை ஆட்சி இருந்தாங்களே, எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. மூன்றாவதாக பெங்களூர் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாரு. ஏன்னா இந்தியாவில் மென்பொருள் வல்லரசாகச்சே அதை முதலிடம் வகித்தது பெங்களூர். அப்போ எங்க தலைவர், எங்க ஆட்சி நடந்தது. இவங்க ஒண்ணுமே செய்யல, அதையும் கீழ்த்தரத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. இப்ப இது மாதிரி டெவலப்மெண்ட் செய்வதும் காங்கிரஸ் தான் செய்யும் அப்படின்னு தெளிவாக சொல்றது போல உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தொடக்கத்திலிருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஆந்திராவும் கர்நாடகாவும் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய கோட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 78ஆம் ஆண்டு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது கூட கர்நாடகத்தினுடைய பெரிய தலைவராக காங்கிரஸ் கட்சியில் இருந்த தேவராஜ் அரசு வந்து இந்திரா காந்திக்கு எதிரணிக்கு போனார். ஆனாலும் கூட அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸை தான் கர்நாடக மக்கள் ஆதரிச்சாங்க. அதே போல ஆந்திராவில் சென்னாரெட்டி தலைமையிலான காங்கிரஸை ஆதரித்தார்கள். அப்பொழுதுதான் முதலாக கை சின்னம் கூட வழங்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ். அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருந்த கர்நாடகத்தில் ரேபரேலி தொகுதியிலே திருமதி இந்திரா காந்தி அம்மையார் தோல்வியடைந்த போது கூட பாதுகாப்பான தொகுதியாக சிக்மகளூரிலே போட்டியிட்டார் உங்களுக்கு கர்நாடகா. அந்த அளவுக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பிடித்தது என்பது ஒரு பெரிய சாதனை தான் பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்களில் காலூன்றுவதற்கு திணறி கொண்டிருந்த பாஜக ஒரு வலுவாக ஒரு ஆட்சியை பிடித்ததுங்கிறது ஒரு சாதனை தான். இதுல நீங்கள் இப்பொழுதுள்ள தேர்தல் முடிவுகளை விட்டுவிடுங்கள். ஆனால் எந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சி இப்ப ஆட்சியை இழப்பது, அது பிளவுபட்டிருக்கலாம், எதுவா இருக்கலாம், என்ன தவறு செய்தது அல்லது எதை செய்யாமல் விட்டோம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கட்சியை சார்ந்த நபராக நீங்கள் வந்து அதை எப்படி ஆய்வு செய்து? ரொம்ப 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 பர்டினன்ட் கொஸ்டின் நீங்க சொல்லியிருக்கிறது. இந்த விஷயத்தை வந்து முழுமையாக அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் பிஜேபிக்கு இருக்கு. தவறுகள்னு என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ அது பிஜேபி எடுத்தாகணும். அது வேற செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. ரெண்டாவது விஷயம், மக்களுடைய முழுமையான எதிர்ப்பை பிஜேபி சம்பாதிச்சிருக்கான்ற கேள்விக்கு வந்தா நம்ம அந்த டேட்டா அனலிசிஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் வந்து முழுமையான எதிர்ப்பு ஒன்றும் இல்லை, இது ஒரு பிளவு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா. பாஜக கடந்த 5 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகள் பத்திரிகை மூலமாகவும் உட்கட்சி அனலிசிஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றத்தை நோக்கி பிஜேபி வேலை செய்யும். பிஜேபி அதிர்ஷ்டவசமாக வந்து கொள்கை சார்ந்த கட்சி, ஒரு குடும்பம் சார்ந்த கட்சி இல்லைன்றதுனால இந்த அனலிசிஸ்ன்றது ரொம்ப இயல்பாக வரக்கூடிய விஷயம். யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்க முடியாது. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி தேர்தல் அனலிசிஸை பேசிகிட்டு இருக்காரு. தாழ்த்தப்பட்ட மதச்சார்பற்ற பங்கார் லட்சுமணன்றதும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் தான் அகில இந்திய தலைவரானார். அது மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு போகலாம். அந்த டிபேட்டுக்கு நான் இந்த இடத்துல ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், குறிப்பிட விரும்புகிறேன். கொள்கை சார்ந்த கட்சி, அதாவது பார்ட்டிக்கு தான் முக்கியத்துவம், தனிநபருக்கு அல்ல, அல்லது தனிநபர் தலைமைக்கு இல்லைங்கிறத நீங்கள் உள்ளர பொதிய வச்சு இந்த கருத்தை சொல்றீங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை செல்வாக்கு மிக்க மாநில தலைவர்களுக்கு பயப்படுகிறது என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். உதாரணமாக எடியூரப்பா மீது அங்கு புகார் கூறப்பட்ட போது உடனே அவரை தூக்கி எறிந்து விடவில்லை. எவ்வளவோ காம்ப்ரமைஸ் ஃபார்முலாலாம் வச்சாங்க. எவ்வளவோ எடியூரப்பா மிரட்டினார், மேலிடத்தை மிரட்டினார். அவருடைய நெருக்கடிக்கு பணிந்துதான் அவருடைய ஆதரவாளரான சதானந்த கவுடா முதலமைச்சராக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர் ஷெட்டர் முதலமைச்சராக்கப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் குஜராத்திலே வந்து மோடியை மாற்றுகின்ற தைரியம் பிஜேபிக்கு இருக்குமா என்றால் அது கேள்விக்குறி. இந்த அணுகுமுறையே வந்து தவறு. நீங்க பாக்குற அணுகுமுறை இருக்கு இல்லையா, அது தவறு. என்ன வலுவான தலைவர்கள் காங்கிரஸ் மாதிரி நாங்க வந்து தலைவர்களை திணிக்கிறது இல்லை. இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வலுவான தலைவர்கள் உருவாங்க. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். முதல்ல இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வலுவான தலைவர்ன்றது உருவாகிறது பிஜேபி மிக இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். யாரோ எங்கேயோ முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து இங்க திணிப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து சதானந்த கவுடா இல்ல ஜெகதீஷ் ஷெட்டர் இல்ல அனந்தகுமார் இப்படி வந்து நான் ஒரு 20 பேருடைய பேரை சொல்ல முடியும். எல்லாருமே வந்து முதல்வராக தகுதியுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா கர்நாடகா உருவாயிருக்கு.
அதுல ஒரு முதல்வரை தான் நியமிக்க முடியும். அதனால வந்து இவர் பிரஷர் போட்டார், அவர் இல்ல, நீங்க pressure சொன்ன போட்டார் மாதிரி நிறைய சொல்லலாம். தகுதியுள்ள நபர் இல்ல, இருக்கிறது சொல்லுங்க. அவர் பலவீனம் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அவர் பிரஷர் போட்டாரு அப்படின்னா அது அவருடைய தார்மீக இல்ல, உரிமைன்னு அவர் நீங்க நினைக்கிறாரு. சொன்னது போல ஒவ்வொரு செக்மெண்ட்ல சில பேர் வந்து இப்ப தார்வார் பகுதியில பாத்தீங்கன்னா ஷெட்டர் வந்து வலுவுள்ளவரா இருக்காரு, சிக்கமகளூர் பகுதியில சதானந்த கவுடா வலுவுள்ளவரா இருக்காரு. இப்படி அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கிறதே ப்ராப்ளம். அரசியல்ல வந்து எல்லா மக்களும் ஆம்பிஷியஸா இருப்பாங்க. அமெரிக்க நாராயணன் கூட வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுவார். இது இயல்பா நடக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது இங்க நம்ம அனாலிசிஸும் கிடையாது. ஆனா தனிநபர்ன்றவரை முன்னிறுத்துறோமா எல்லா விஷயத்துக்கும், தனிநபரை சார்ந்து இருக்கமா அப்படின்றதுதான் கொள்கை முன்னாடி நிக்குதா, தனிநபரை சார்ந்து இருக்கான்றதுதான் கேள்வி. அதுல வந்து கொள்கை பிடிப்போட நீங்க நிறைய கருத்து அதை சொல்ல நீங்க, அதாவது பாஜக இன்றைக்கு அந்த ஒரு ஆட்சியை இழந்தது ஏன் என்பது குறித்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் கட்சிக்கு இருக்கிறது. அது ஒரு கட்சியோட முக்கியமான பணின்னு சொல்றீங்க. இப்பொழுது நம்ம ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம் இந்த விவாதத்திலே. நீங்களும் தற்போது இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கருத்து என்பது என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு இது இப்பொழுது வெற்றியாக கிடைத்திருந்தாலும் இதை வந்து ஒரு 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 கிடைத்தற்கரிய வாய்ப்பாக கிடைத்துக் கொண்டு மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அல்லது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த வெற்றியை கர்நாடகத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல தனிநபர் இதை பற்றி சொன்னாரு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் இதுக்கு வரேன். தனிநபர் குஜராத் தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா மோடி வேற யாரையும் மற்ற எந்த தலைவரையும் முன்னிறுத்தல, தன்னை மட்டும் தனிநபராக முன்னிறுத்தா எந்த போஸ்டர் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எந்த பாஜக தலைவர் இது போடல. சோ தனிநபரை முன்னிறுத்த வேண்டாம், கருத்துக்கு கொண்டு நடக்கின்ற கட்சி என்று சொல்பவர் அங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எப்படி வந்து நடந்துக்கிறான்னு பாருங்க. மேபி அவர் மோடி வந்து கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு தெரியல, அதை பத்தி அவங்க உள்கட்சி விவகாரம் அவங்க தான் பேசணும். ஆனா நிச்சயமாக மோடி அப்படி செய்கிறார் என்பது உண்மை. ஆனா மோடி வரவேணான்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பீகார்ல அவர் வரவேணான்னு சொல்லிட்டாரு, மற்ற இடங்கள் இங்கேயும் இனிமே பார்த்தா இங்க இதை பார்த்த போறோம் கர்நாடகா பார்த்தா மோடி நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதை பத்தி பேசுவோம். ரெண்டாவதாக இன்னைக்கு என்ன பாடம்னா எங்களுக்கு ஒன்று, மக்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கறாங்க. கர்நாடக தேர்தல் எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இதுதான் சொல்லுது. மக்கள் உங்களை நீங்க நல்லா வேலை பண்ணீங்கன்னா, எப்படி ஷீலா தீக்ஷித்தை 3 தடவை கொண்டு வந்தாங்க, இவங்க தான் முதல் முறையாக கொண்டு ஷீலா தீக்ஷித்தை கொண்டு வந்தாங்க. சோ நீங்க திரும்ப நல்ல வேலை செஞ்சீங்கன்னா மக்களும் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஊழல் செஞ்சீங்கன்னா அது நாங்களே இருக்கட்டும் வெளிலதான் போடுவாங்க. ஊழலை குறைக்கணும், நல்ல இது கொடுக்கணும், இதுதான் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு. எல்லா ஜாதி மதம் மொழி இல்லாம எல்லாரையும் சேர்த்து வைக்கணும், உங்கள் கொள்கையை திணிக்க கூடாதுன்னு மக்கள் சொல்றாங்க. நிச்சயமாக, அதாவது உங்களுக்கு வந்து எப்பொழுதும் எல்லா கட்சிகளும் உண்மையிலே அதை தான் விரும்புகிறார்கள். ஆனால் மக்கள் வந்து ஒவ்வொரு முறை எதை விரும்புகிறார்கள் என்பது தெரியாது. ஆகவே எப்படி இருந்தாலும் இன்றைக்கு கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரங்களின்படி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வேல்தி பெருமாள் எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலவரம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோடு கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களோடு